அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெடும் கண்ணீர் அதனா உடம்பு நனைந்து நனைந்து அருள் அமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலி மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்ணி புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொச்சபையில் சிற்றபையில் புகும் தருணம் இதுவே புகும் தருணம் இதுவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரர் அனைவருக்கும் முதற்க நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒசூர்மா நகரிலே அருள்ஜோதி சன்மார்க்க ஞான சபை சங்கத்தின் சார்பாக இன்று சித்ரா பவனம் என்று மிக சீரும் சிறப்புமாக விழா எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விழாவினுடைய கதாநாயகி நமது நளினி அவர்கள். கைத்தட்டுங்கள். அவர்களுடைய தாயார் அவர்கள் மிக ஒரு சிறந்த சன்மார்க்க கொள்கையுடையவர்கள். நாகம்மை என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். சுமார் 30 ஆண்டுகளாக இந்த சங்கத்தை நிறுவி பல்லாயிரம் மக்களுக்கு சன்மார்க்க தொண்டு புரிந்து சன்மார்க்கத்தில் இணைத்துள்ளார்கள் என்பது அனைவராலும் பாராட்டக்குரியது. ஒரு நிகழ்ச்சி இன்றும் என்னுடைய மனதிலே புல்லரித்துக் கொண்டிருக்கிறது. அவர் உயிரடக்கம் கொள்வதற்கு முன்னாடி வடலூர் சத்திய ஞான சபைக்கு முன்பாக ஒரு மரத்தடியிலே அமர்ந்திருக்கிறார்கள். ஈரோடு கதிர்வேலை பார்க்க வேண்டும் என்று அவர் ஆவல் கொண்டிருக்கின்ற நேரத்திலே அவருடைய சீடராக இருந்தவர் கோயமுத்தூரிலே டாக்டர் குமரவேல் என்பவர். அவர் சொல்லி என்னை அழைத்து சென்றார். போகும்போது அந்த மரத்தடியிலே ஒரு விரிப்பை போட்டு அங்கே உட்கார வைத்து என்னை அமர வைத்து ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலே என்னுடைய பிஸி நேரத்திலும் அவர்கள் அமர வைத்து பேசினார்கள். அதுதான் அவரிடத்திலே நான் இறுதியாக கடைசியாக பேசிய பேச்சு. அவங்க என்ன நினைத்தாரோ தெரியாது. ஆனால் அன்று அவர்கள் உரையாடியது, சன்மார்க்கத்தை பற்றி பேசியது, என்னை பாராட்டியது எல்லாம் இன்றும் என் கண் முன்னே நிற்கிறது. அப்பொழுதெல்லாம் நளினி யார் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அங்கே தான் இருந்திருக்கிறாங்க. அன்னைக்கு இவங்க மகதான் என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் கடந்து முடிந்து விட்ட பிறகு ஒரு ஓராண்டு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு
உரையாடுகிறோம். இவரும் அவரை நான் பார்த்ததில்லை, என்னை அவர்கள் அதிகமாக தெரிந்திருக்கார் போல் இருக்கு. இருந்தாலும் உரையாடுகின்ற பொழுது இந்த சங்கத்தை வழிநடத்த வேண்டும், இந்த சங்கத்தை மேல் நோக்கி கொண்டு செல்ல வேண்டும். அம்மா ஆரம்பித்த சங்கம் இப்படி சோர்வுற்று இருக்கிறது, இதை எப்படியாவது மக்கள் மத்தியிலே அம்மா எப்படி கொண்டு சென்றார்களோ அந்த அளவிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆர்வம் கொண்டு கண்ணீர் மல்க அழுது புலம்பினார்கள். அதே போல வடலூர் வாருங்கள், நேரடியாக பேசுவோம் என்று சொல்லி வடலூருக்கு வந்தார்கள். நம்ம இடத்திலே தங்கி அப்பொழுது செல்வியும் நளினி 2 பேர் தான் முதல் வந்தாங்க. அங்கே வந்து அவங்களுடைய இந்த விவரத்தை எல்லாம் சொல்லுகின்ற பொழுது அழுதுட்டாங்க, ரொம்ப சஞ்சலப்பட்டாங்க. கவலைப்படாதீங்க, வள்ளல் பெருமான் இருக்கார். ஏன்னா எந்த நோக்கத்தில் உங்களுடைய அம்மா இதை ஆரம்பித்தாரோ அந்த நோக்கத்திற்காக சிறப்பாக நடைபெறும். நீங்கள் முன்னின்று அதை செயல்படுத்துங்கள், அது தானாக வளர்ச்சி அடைவதற்குண்டான வாய்ப்பை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருள் புரிவார் என்று கூறி அன்றிலிருந்து இன்று வரையிலே ஒரு பெரிய சிரமம் எடுத்து இந்த அளவிற்கு ஒவ்வொரு மாதமும் அன்னதானம் செய்வது, ஆண்டு விழா எடுப்பது, அதற்காக தன்னுடைய உடல் பொருள் ஆவி 3ஐயும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கே ஒப்படைத்து செயல்படுகிறார் என்றால் அது உண்மையிலே பாராட்டக்கூடியது. அதே போல ஒவ்வொரு மாதமும் வடலூருக்கு அவர் வருகின்ற பொழுது இங்கே தருமபுரியிலே, ஒசூரிலே, மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் வடலூருக்கு அழைத்து வருவார்கள். அது பெரிய பெரிய விஷயம். அது புதியதாக வந்து வடலூருக்கு வாருங்கள், ஜோதி தரிசனம் பாருங்கள், வள்ளலாரை கொள்கையை பின்பற்றுங்கள் என்று ஒவ்வொரு மாதம் யாராவது 2-3 பேரை கூப்பிட்டு வந்துடுவாங்க. உண்மையிலே அதெல்லாம் நினைக்கின்ற பொழுது ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இங்கே பார்த்தீங்கன்னா பெண்கள் நிறைய வந்திருக்கிறீங்க. காரணம் என்ன? அதெல்லாம் அந்த அளவுக்கு அவர்கள் அரவணைத்து எல்லாரையும் அன்பு பாராட்டி அரவணைத்து வருகிறார்கள். அதே நேரத்தில் இந்த விழா சீரும் சிறப்புமாக நடைபெற வேண்டும் என்பதற்காக 2 மாத காலமாக அவர்கள் அலைந்த அலைச்சல் கொஞ்சம் நெஞ்சமல்ல, நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். ஏனென்றால் இது ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும். அன்னதானம் வந்து நிலுவையில் இல்லாமல் சீரும் சிறப்பமாக நடைபெற வேண்டும். அல்லும் பகலும் உடைத்திருக்கான். அதற்கு தகுந்தாற் போல ஒரு நாள் இப்போ அவர்கள் சொன்னார்களே, அவருடைய மகன்கள் மனைவிகள் எல்லாம் காரில் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க வடலூருக்கு. முதல் அப்போ தான் நம்ம இடத்துல வந்து எல்லாரும் தங்கியிருக்காங்க. தங்கியிருந்து வடலூர், மேட்டுக்குப்பம் எல்லா இடத்துக்கும் போய் பார்த்து ஜோதிடர்ஸ்லாம் பார்த்து விட்ட பிறகு அந்த மகன்கள் மருமகள் எல்லாம் அவர்களுக்கு உற்ற துணையாக இன்று வரையிலே சேர்ந்து செயல்படுகிறார் என்றால் இது மிகையாகாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர்களெல்லாம் ஒதுங்கி இருந்தார்கள். இப்பொழுது எல்லோரும் குடும்பமாக சேர்ந்து, இப்போ நேற்று வரும்போது கூட எனக்கு ரயில்வே ஸ்டேஷனில் கார் கொண்டு 3 பேர் வந்துட்டாங்க. ரூம் போடுறதுக்கு வந்தாங்க. இந்த வெயிலில் கூட ரூம் போட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு எல்லாமே அந்த அளவுக்கு ஒரு அன்புடன் செயல்படுகிறார்கள். அதாவது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இல்லாமல் இயற்கையாக அன்பாக மற்றவர்கள் மகிழ்விக்கின்ற அளவிற்கு தன்னுடைய செயல்பாடுகளை கொண்டு சென்றிருக்கிறார்கள், கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் மேன்மேலும் அவருடைய உத்வேகமும் உற்சாகமும் வளர வேண்டும். எல்லோரும் வாழ்த்தும் அளவிற்கு அவர்கள் குடும்பம் மேலும் மேலும் வளர வேண்டும். அவர்களுக்கெல்லாம் நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், அழியா புகழ், அருளையும் கொடுத்து வாழ்வாங்கு வாழ வைக்க வேண்டும் என்ற என்னுடைய தலைமை உரையிலே அவர்களை எல்லாம் பாராட்டுகிறேன். அதே போல இன்று இந்த சிறப்பு விழாவிற்கு நமது நண்பர் சுரேந்தர் அவர்கள் வந்தது மிகவும் பாராட்டக்கூடியது. ஏனென்றால் அவர் வந்து ஒரு இளமையிலேயே மிக மிக துடிப்பும் தைரியமும் வீரியமும் கொண்டவர். எதை எடுத்தாலும் அதை நல்ல முறையில் செயல்படுத்த வேண்டும், எல்லோரும் பாராட்டும்படி செயல்படுத்த வேண்டும். அதே நேரத்திலே அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு இப்போ 2-3 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு சிறப்பான விழா ஒசூரில் எடுத்தார்கள். அது பட்டி தொட்டிகளெல்லாம் பரவக்கூடிய அளவிற்கு மிக சீரும் சிறப்புமாக இருந்தது. அதில் சிறப்பான பட்டிமன்றமும் வைத்திருந்தார்கள். அதில் என்னை நடுவராக போட்டு இன்று தமிழ்நாடு மட்டுமல்ல உலகம் முழுவதும் அந்த பட்டிமன்ற நிகழ்ச்சி மக்கள் பட்டி தொட்டிகளெல்லாம் சீரும் சிறப்பமாக சென்று பாராட்டு பெற்றிருக்கிறது. அந்த அளவிற்கு அவருடைய விழா. அதே போல இன்று ஒசூரிலே வள்ளலாருடைய அமைப்பை இங்கு பிரமாதமாக சிறப்பாக உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இப்பொழுது 10-12 ஏக்கராவுக்கு மேலே இடம் வாங்கி போட்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து வள்ளலாருடைய கொள்கையை தீவிரமான ஈடுபாடுடன் இங்கே ஒரு சிறந்த சபையை கட்ட வேண்டும், அது பெரிய அளவிலே பேசப்பட வேண்டும்,
தன்னுடைய பிறவியில் இந்த வாழ்க்கையில் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் நினைத்து எல்லோரும் பாராட்டும் அளவிற்கு செயல்பட வேண்டும் என்ற உத்வேகம் கொண்டு இந்த இளமையிலே அவருடைய நண்பர்கள் எல்லாம் அப்படிதான் விழா எடுப்பாங்க. ஸ்டேஜில் யாருமே வந்து தன்னை அறிமுகப்படுத்த மாட்டாங்க. அந்த அளவிற்கு பின்னாடி இருந்து பின்பலமாக இருந்து அவர்கள் சீரும் சிறப்புமாக அந்த விழாவை எடுத்தார்கள். இப்பொழுதும் அதற்காக ஒரு கட்டடத்தை கட்ட வேண்டும் என்ற அளவிற்கு இடம் வாங்கி போட்டிருக்கிறார்கள். அந்த இடம் வள்ளலாருடைய அமைப்பாக வள்ளலார் மெச்சும் அளவிற்காக அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஆசி புரியும் அளவிற்காக அது நீடொழி வாழ்ந்து வளர்ந்து வளர வேண்டும் என்று இந்த நேரத்திலே அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாம் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த விழா இன்றோடு நின்று விடாமல் இந்த சித்ரா பௌர்ணமி விழா ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக மேன்மேலும் வளர்ச்சியடைய வேண்டும். அதற்கெல்லாம் இப்பொழுது நீ வந்து உதவி செய்தது போல, உபகாரம் செய்தது போல, செயல்பட்டது போல மேலும் மேலும் நீங்கள் எல்லாம் உற்ற துணையாக இருந்து செயல்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு நான் அப்பொழுது என்னுடைய தலைப்பினுடைய உள்ளே செல்கிறேன். ஏனென்றால் வந்தது முதலாக அவர்களை பார்த்தது சென்றதெல்லாம் சொன்னால்தான் மற்றவர்களுக்கு தெரியும். ஏன்னா அவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டார்கள் என்பதை நான் சொல்லாமல் எனக்கு கொடுத்த சப்ஜெக்ட் மட்டும் நான் பேசிட்டு போனால் அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால் உங்களுக்கு ஒரு சிறிய உரையை முன்னாடி நான் தெரிவித்துக் கொண்டு வள்ளலாருடைய சொற்பொழிவுக்கு செல்லலாம். சரியா? அதாவது என்று எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு சன்மார்க்கம். ஏன் சன்மார்க்கம் அப்படின்று கொடுத்தார்கள் என்று பார்த்தீர்களானால், சன்மார்க்கம் என்பது உலகம் முழுவதுமே இருக்கு. சமய மதங்களில் எல்லாவற்றிலுமே சன்மார்க்கம் என்பது இருக்கு. வள்ளலார் வந்து சன்மார்க்கத்தை ஒரு மாற்றம் செய்கிறார். எல்லா மதங்களிலுமே சன்மார்க்கம்னா நல்ல மார்க்கம், உயர்ந்த மார்க்கம் பொருள். ஆனால் வள்ளல் பெருமான் வந்து அந்த மார்க்கத்தை ஒரு புதுமைப்படுத்துகிறார், உத்வேகப்படுத்துகிறார், புரட்சி செய்கிறார். உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்குண்டான ஒரு அமைப்பை உருவாக்குகிறார். வள்ளல் பெருமான் சொல்லியது வெறும் சன்மார்க்கம் அல்ல, அதிலே சமரசம், சுத்தம், சத்தியம், சன்மார்க்கம் எல்லாமே இருக்கு. அதுக்கு பேர் தான் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்று அதற்கு பெயர் வைத்தார். அதற்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆரம்ப காலத்திலே அவர் வேத சன்மார்க்கம் என்று வைத்தார். முதல் வைத்தது வேத சன்மார்க்க சங்கம் 1865. அதன் பிறகு ஷடாங்க சன்மார்க்க சங்கம் என்று வைத்தார். அதற்கு பிறகு சபையெல்லாம் கட்டி முடித்து விட்ட பிறகு அந்த டைட்டிலாம் மாற்றி 1872 சபைக்கு சமரசுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை என்றும், சாலைக்கு சமரசுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலை என்றும், சங்கத்திற்கு சமரசுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்று பெயர் சூட்டுகிறார். ஏனென்றால் உலக மக்கள் அனைவரையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் வள்ளலாருடைய அழுத்தமான கொள்கை. அதிலே ஜாதி வேறுபாடு இருக்கக்கூடாது, சமய வேறுபாடு இருக்கக்கூடாது, மத வேறுபாடு இருக்கக்கூடாது, ஜீவர்கள் வேறுபாடு இருக்கக்கூடாது. எல்லாமே ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை உடையவர்களாக வாழ வேண்டும். அதான் அவருடைய டைட்டில், பேசிக். ஏனென்றால் உலகில் உள்ள அத்தனை ஆன்மாக்களும் இறைவனுடைய படைப்பு. அந்த இறைவனுடைய படைப்பில் வாழக்கூடிய ஜீவர்கள், அதற்கு மேல் கொண்ட மனிதர்கள் எல்லாருமே ஆன்மாவனுடைய தன்மையில் இயங்கிக் கொண்டிருப்பவர்கள். நம்ம இயக்கிக் கொண்டிருப்பது எது என்று பார்த்தீர்களானால் ஆண்டவர் என்று எல்லோரும் சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் என்பது எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவர் எங்கிருந்து இயக்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்தால் தான் விடை கிடைக்கும். இந்த உடம்பை இயக்குவது ஆன்மா, அது எல்லாருக்கும் தெரியும். அந்த உடம்பை இயக்கக்கூடிய ஆன்மாவை இயக்குவது யார்? அவர் தான் கடவுள். ஏன்னா நாம் எல்லாம் கடவுள் யார் என்று தெரியாமல் நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மளை இயக்குவது யார் என்று தெரிந்துவிட்டால் நாம் கடவுள் யார் என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் தான் வள்ளல் பெருமான் நம்ம இயக்கக்கூடிய கடவுள் யார் என்பதை தெரிந்து அறிந்து நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். அந்த கடவுளுக்கு அவர் வைத்த பெயர் தான் அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, அதான் அதனுடைய டைட்டில்.
நம்ம யாருடைய குழந்தைகள்? நம்ம எல்லாம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய குழந்தைகள். அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்க்கின்ற பொழுதுதான் நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். இந்த பிரபஞ்சம் என்பது நாம் வாழக்கூடிய ஒரு உலகம். இதில் 5 பூதங்கள் இருக்கிறது. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய 5 பூதங்கள் அடங்கிய உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போல அந்த 5 பூதங்களுடைய கூட்டு அணுக்கள் சேர்ந்ததுதான் இந்த உடம்பு. நம்ம ஏதோ உடம்பு தானா வந்துருச்சுன்னு நினைக்கிறோம். நம்ம உடம்புக்குள்ள எத்தனை பூதங்கள் பின்னப்பட்டு இருக்கிறது? 5 பூதங்கள் இருக்கிறது. 5 பூதங்கள் என்றால் என்ன? நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற அணுக்கள். அதுக்கு பேர் என்ன? ஏன்னா நம்மளுக்கு பூதம் பூதம் சொல்லிட்டு போயிட்டாங்க. பூதம் அல்ல, அதுக்கு பேர் அணுக்கள்னு பேர். இந்த 5 விதமான அணுக்கள் சேர்ந்தது தான் இந்த உடம்பு. இது எங்க உற்பத்தி ஆகும் தெரியுமா? இந்த உடம்பு எங்க உற்பத்தி ஆகுது? தாயினுடைய கருவறை. நம்ம எல்லாரும் நீங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் எல்லாரும் குழந்தை பெற்றிருப்பீங்க. அதை ஏதோ நம்ம குழந்தை பெற்றுட்டுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க இல்லையா? ஆனா அந்த குழந்தையை, அந்த ஆன்மாவை எங்கிருந்து எந்த ரூபத்தில் தாயினுடைய கருவறைக்கு வந்தது என்று தெரிந்தால் நீங்களெல்லாம் மிக ஆச்சரியப்படுவீர்கள் இல்லையா? அப்போ இந்த கருவறையில் 5 பூதங்களால் அணுக்களால் பின்னப்பட்ட இந்த உடம்பிற்கு என்ன தேவை? அதுக்கு உயிர் என்ற ஒரு அணு தேவை. அந்த உயிர் என்ற அணு தேவைக்கு அந்த உயிரை இயக்கக்கூடிய ஒரு அணு தேவை. அதுக்கு பேர் தான் ஆன்மா. ஆன்மா என்ற அணுவும் உயிர் என்ற அணுவும் 5 பூதங்கள் என்ற அணுக்களும் சேர்ந்தால்தான் இந்த பாடி என்பது உற்பத்தி ஆகும். இல்லை என்றால் இந்த உடம்பு உற்பத்தி ஆகிற வாய்ப்பில்லை. சாதாரணமாக இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற பொழுது இதை வள்ளல் பெருமான் தான் மிக தெளிவாக நமக்கு சொன்னவர். உலகத்தில் எவ்வளோ ஞானிகள் தோன்றியிருந்தாலும் கூட இலைமறைவாக காய்மறைவாக சொல்லியிருப்பார்களே தவிர, இப்போ இந்த அணுக்களுடைய ஆராய்ச்சியை பற்றி இவ்வளவு அற்புதமாக சொன்னவர் வள்ளலார் ஒருவர் தான். அவர் சொல்லுகின்ற பொழுது ஒரு ஆணும் பெண்ணும் இணைகின்ற பொழுது அங்கே என்ன வருகிறது என்று பார்த்தால் ஆன்மா வருகிறது. ஆன்மா இல்லை என்றால் உயிர் தோன்றாது. உயிர் ஆன்மா இல்லை என்றால் உடம்பு உற்பத்தி ஆகாது. இது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆன்மீகம் ஆன்மீகம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆன்மீகத்தினுடைய ரகசியம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆன்மா எங்கிருந்து வந்தது அப்படி என்று பார்த்தால் அதுதான் பல கோடி அண்டங்களை இயக்கக்கூடிய மாபெரும் சக்தி வாய்ந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெருவெளி இருக்கிறது. அது சாதாரண பெருவெளி அல்ல. இது மாதிரி பல கோடி அண்டங்களை இயக்கக்கூடிய ஆற்றல் படைத்ததுன்னு அதுக்கு பேர். அதற்கு பேர் பிரம்மாண்டமான வெளி. இப்போ பார்த்தீங்கன்னா வடலூரில் வெளியை பற்றி தான் இப்போ பிரச்சனை அதிகமாக போயிட்டு இருக்குது. பெருவெளியா சிறுவெளியா அப்படின்னு இல்லைங்களா? பிரம்மாண்டமான வெளியை கண்டுபிடித்தவர் வள்ளலார். அதற்கு பேர் அருட்பெருவெளின்னு அதுக்கு பேர். அந்த அருட்பெருவெளி என்பது நம்ம கண்ணுக்கு தெரியாது. இந்த வெளி தெரியும். இந்த வெளின்றதை நம்ம என்ன சொல்கிறோம்? ஆகாயம் சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ இது போல பல கோடி அண்டங்களை, பஞ்சபூத அண்டங்களை இயக்கக்கூடிய ஒரு பெருவெளி இருக்கிறது. அந்த பெருவெளியை பார்த்தவர் வள்ளலார். அங்கே பெருவெளி வந்து அருட்பெருவெளின்னு அதுக்கு பேர். அதுக்கு பேர் என்ன? அருள் நிறைந்த பெருவெளி. அதனால் அதுக்கு அருட்பெருவெளி. இது போல நம்ம வாழக்கூடிய உலகத்தில் இருக்கிற வெளி வேறு, ஆண்டவர் இருக்கக்கூடிய வெளி வேறு. அதுக்கு பேர் அருட்பெருவெளி. அது அருள் நிறைந்த பெருவெளின்னு பேர். அந்த அருள் நிறைந்த பெருவெளியில் தான் நாமெல்லாம் இருந்தோம். ஏதோ இன்னைக்கு வந்து நம்ம பிறவி எடுத்து எல்லாம் உட்காந்துட்டு இருக்கோம். இது மாதிரி பல கோடி ஜீவர்கள் இந்த உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். நாமெல்லாம் இருந்த இடம் எது? அருட்பெருவெளி என்ற ஒரு இடம் இருக்கிறது. அங்கே அந்த பெருவெளியிலே ஆன்மா ஆகாயம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஆன்மா ஆகாயத்தில் ஆன்மாக்கள் நிறைந்து இருக்கிறது. நம்மெல்லாம் ஒன்றோட ஒன்று நிறைந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்து இருந்த இடம்தான் அந்த அருட்பெருவெளியில் உள்ள
ஆன்ம ஆகாசம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் ஆன்மாக்களாக சிறு அணுக்களாக நாம் இருந்தோம். அது சிறு அணுக்கெல்லாம் ஒரு புள்ளி வடிவு தான். அந்த ஆன்மாக்களை எடுத்து இந்த உலகத்திற்கு அனுப்பியவர் தான் ஆண்டவர். அந்த ஆண்டவர் தான் வள்ளலார் கண்டுபிடிச்சார். ஏன்னா வள்ளலார் அதுக்கு முன்னாடி எத்தனையோ தெய்வங்களை பாடியிருக்கார். எல்லாரும் படிச்சிருக்கோம், பாடியிருக்கோம் இல்லையா? அவர் பாடாத தெய்வங்கள் எதுவுமே கிடையாது. அவர் வழிபடாத தெய்வங்கள் எதுவுமே கிடையாது. எல்லா தெய்வங்களும் மேலேயும் பாடல் ஏற்றிருக்கிறார். ஆனால் இறுதியாக அந்த இயற்கை உண்மை கடவுள் என்பவரை அவர் கண்டுபிடித்த பிறகு, அதற்கு பிறகுதான் வடலூரில் சத்திய ஞான சபை கட்டுறார். அந்த சத்திய ஞான சபைக்கு என்ன பேரு? சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை. ஏனென்றால் இறைவன் இருக்கக்கூடிய இடமாக ஒரு மாடல்னு அதுக்கு பேர். வடலூர் சத்திய சபை என்ன? ஒரு மாடல். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்கக்கூடிய இடத்திற்கு ஒரு மாடல் பிரேம். அது புறத்தில் நமக்கு காட்டுகிறார். அப்போ புறத்தில் காட்டுவது எப்படி அவர் தெரிந்து காட்டுகிறார் என்று பார்த்தால், நம் உடம்பிலே சிரசு நடுவிலே சிற்றவை என்ற இடத்திலே ஆன்மா என்ற ஒரு புள்ளி தான் இந்த உடம்பை இயக்கி கொண்டிருக்கிறது. அதற்கு பேர் தான் ஆத்மா, ஆன்மா என்று சொல்லுவார்கள். அந்த ஆன்மா இருக்கக்கூடிய இடத்தில் கண்டுபிடிக்கிறார். ஏன்னா நம்மெல்லாம் ஆன்மா இருந்தால் நம்மள பார்க்கல. இன்னும் நம்ம உடம்புல தான் இயங்கிட்டு இருக்கு. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா நம்ம கண்ணுக்கு தெரியுதா என்றால் இல்லை. ஆனால் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா? அப்போ ஆன்மாவுக்கு துணை கருவி எது என்றால் அதுக்கு பேர் தான் ஜீவன். ஜீவன்னா உயிர். இந்த ஆன்மாவும் ஜீவனும் இயங்குவதற்காக கட்டப்பட்டது தான் இந்த உடம்பு. இதை மிக அழகாக வள்ளலார் சொல்லுகிறார். ஒரு ஆணினுடைய சுக்கில துளியில் ஆன்மா முதலில் அமருகிறது. சுக்கில் துளியில் அமர்ந்த ஆன்மா அங்கே உயிர் என்ற ஒரு அணுவை தோற்றுவிக்கிறது. தனக்கு தேவையானது இந்த உடம்பில் உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு உயிர் தேவை. அதுக்கு பேரு ஜீவன். அந்த உயிரை அது உற்பத்தி செய்து தனக்கு துணையாக அந்த உயிர் தோன்றி ஆன்மாவும் ஜீவனும் என்ற அந்த உயிரும் ஆணினுடைய சுக்கில துளியின்கள் நிறைந்து அதற்கு பிறகு உடம்பு எடுத்து இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பது கட்டளை. அந்த சுக்கில துளியின்கள் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவும் ஜீவனும் பெண்ணினுடைய சோனித திரளுக்குள் உள்ளே செல்கிறது. பெண்ணினுடைய சோனித திரளுக்குள் உள்ளே சென்று எங்கே செல்லுகிறது என்றால் கருவறைக்கு செல்லுகிறது. சயின்ஸ் கருவறைக்கு செல்லுகின்ற பொழுது அந்த பெண்ணனுடைய கருவறைன்னா தெரியுமில்லையா? கர்ப்பப்பைன்னு சொல்றோம் இல்லையா? அங்க போயிடும். அங்க போயிட்ட உடனே அது லாக் ஆயிடும். லாக் ஆயிட்ட உடனே அந்த ஆன்மாவும் ஜீவனும் வாழ்வதற்காக 300 நாட்கள் இந்த உடம்புல தாயினுடைய கருவறையில இந்த உடம்பு என்பது பின்னப்படுகிறது. சாதாரணமான அணுக்களாக இருந்த அந்த திரவ அணுக்கள் இந்த உடம்பு எடுப்பதற்குண்டான சூழ்ச்சியை சுழற்சியை எங்கே நடத்துகிறது என்றால் தாயினுடைய கருவறையில். அது அங்கே உயிர் தோன்றி ஆன்மா தோன்றி உயிர் தோன்றி உடம்பு வாழ்வதற்குண்டான தகுதியை பெறுகின்ற பொழுதுதான் எங்கே வருகிறது? வெளியே வருகிறது. அதற்கு முன்னாடி ஒரு தாயோ தந்தையோ இப்படித்தான் அந்த குழந்தை வேண்டும் என்று நினைத்தா உருவாக்குகிறீர்கள்? இல்லை. இதெல்லாம் யார் செய்கின்ற வேலை? இதெல்லாம் எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்களும் அருட்பா படிக்கணும். எல்லாமே அருட்பாவில் இருக்கிறது. விண்ணப்பங்கள் 4 இருக்கிறது. சத்திய விண்ணப்பம், சத்திய பெரு விண்ணப்பம், சத்திய ஞான விண்ணப்பம், சத்திய சிறு விண்ணப்பம் என்ற 4 விண்ணப்பங்களில் மிக தெளிவாக எழுதுகிறார். உரைநடை பகுதியில் தெளிவாக எழுதுகிறார். பாடல்களில் நிறைய இருக்கிறது. ஏனென்றால் நாம் உடம்பு வந்த வழியும் உயிர் வந்த வழியும் தெரிந்தால்தான் ஆண்டவரை நாம் புரிந்து கொள்ள முடியும். இது ரெண்டும் தெரியலனா நீங்க ஆண்டவரை தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப அந்த 10 மாதம் இந்த குழந்தை வெளியே வருகின்ற பொழுது அந்த குழந்தைக்கு நம்ம என்ன உணவு கொடுக்கிறோம்? பால். இந்த பாலை நீங்களா உற்பத்தி பண்றீங்க? இந்த குழந்தை 10 மாதம் தன்னுடைய உருவத்தை முழுமையாக பெற்று வெளியே வருகின்ற பொழுது அதே தாயினுடைய உடம்பில் இந்த குழந்தைக்கு வேண்டிய ஒரு திரவ ஆகாரத்தை எந்த அளவிற்கு இந்த உடம்பிலே உற்பத்தி செய்கிறார் இறைவன் என்று சிந்தித்து பார்த்தால் ஒரு நிமிஷம் நீங்க என்ன நினைப்பீங்க?
அந்த குழந்தை வந்தவுடனே அந்த குழந்தை வாழ்வதற்கு எது தேவை, அதே தாயினுடைய உடம்பில் இருந்து வரக்கூடிய அந்த திரவம் என்ற சத்துள்ள பால் தேவை. அந்த பால் குடித்து வளர்ந்தது தான் நாம் எல்லோருமே. எல்லாருமே தாயினுடைய பால் குடிக்காம யாரும் வளர்ந்துருக்கிறோமா? இல்லை. அப்போ தாயினுடைய பாலை குடித்த குழந்தை நம்ம எப்படி அதை பழகிறோம்? இங்கே தான் விஷயமே ஆரம்பிக்குது. குழந்தை பிறந்தாச்சு, பால் கொடுக்குறீங்க, ஒரு 6 மாதம் கொடுப்பீங்க, ஒரு வருஷம் கொடுப்பீங்க, 2 வருஷம் கொடுப்பீங்க. அது இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு 6 மாதத்துலேயே எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு புட்டி பால் கொடுக்குற அளவுக்கு வந்துடுச்சு. அந்த காலத்தில் தாய்ங்கெல்லாம் 3 வருஷம் 4 வருஷம் பால் குடிக்கிற குழந்தைலாம் கூட இருந்திருக்கு இல்லைங்களா? அப்போது அந்த குழந்தைக்கு அந்த திரவ அணுக்களால் உண்டான அந்த பரிசுத்தமான பாலை குடித்த குழந்தைக்கு நாம் என்ன பண்ணுறோம்? நம்ம தின்றதை கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு பழகிறோம். நம்ம என்ன பண்ணோம்? அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற உணவு, இட்லி, தோசை, நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுறோம்? நம்ம பழக்கத்துக்கு அதை கொண்டு வந்துட்டோம். குழந்தை கேட்டுச்சா? எந்த குழந்தையாவது தாய்கிட்ட இந்த உணவை கொடுக்கணும் எந்த குழந்தையாவது கேட்டிருக்கா? யார் பழகினது? நம்ம தானே பழகணும். அப்போ அந்த குழந்தையை, பரிசுத்தமாக பிறந்த குழந்தையை நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி வளர்த்து நம்மளை மாதிரி அதை ஆக்கிட்டோம் இல்லையா? நம்மளை மாதிரி ஆக்கிட்ட பிற்பாடு அது என்ன ஆகுது? நம்மளை மாதிரியே வாடுது. கடைசியில் நம்ம யாரும் எல்லாம் பண்ணிட்டு இருக்க எல்லாருமே செத்து போயிடணும். அதே மாதிரி அந்த குழந்தையும் செத்து போகுது. இதுதான் இந்த உலகம் முழுவதும் நடைமுறையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை. இந்த உலகத்தில் நடைமுறையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை உலகம் முழுவதுமே, அது எந்த மதமாக இருந்தாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும், எந்த நாடாக இருந்தாலும், எந்த மாநிலமாக இருந்து எல்லா உயிருள்ள ஜீவர்களும் என்ன ஆகுது? கடைசியில் மரணம் அடைகிறது. ஏன் மரணம் அடைகிறது என்பதுதான் கண்டுபிடிச்சார் வள்ளலார். உலகத்தில் யாருமே கண்டுபிடிக்காத ஒரு உளவுன்னு அதுக்கு பேர். உளவினில் அறிந்தால் ஒழிய அகவல் படிக்கிறீங்கள, மற்ற அளவினில் அளவா அருட்பெருஞ்சோதி படிக்கிறீங்களா? உளவினில் அறிந்தால் ஒழிய மற்ற அளவினில் அளவா அருட்பெருஞ்சோதி. தினமாக அகவல் படிக்கிறீங்க, ஏதாவது அதில் ஒரு கருத்தாவது அதில் என்ன வரி என்ன சொல்லியிருக்காருன்னு திங்க் பண்ணமா? இல்லை இல்லைங்களா? அப்போ உடம்புரு வகை எரின்றாரு. இந்த உடம்பு வந்த வழி நமக்கு தெரியுதா? இல்லை. உயிர் வந்த வழி தெரியுதா? ஏதோ கல்யாணம் பண்ணுறோம், ஆண் பெண் சேர்றோம், உயிர் குழந்தை பிறகுது, அவ்வளோதான் தெரியும். அப்போ அந்த உடம்பு ஆன்மா வந்தது என்ன, உயிர் வந்தது எப்படி, உடம்பு எடுத்தது எப்படி, இந்த அணுக்கள் எப்படி பின்னப்பட்டது, யாரால் பின்னப்பட்டது, ஏதாவது நமக்கு தெரியுமானா ஒருத்தருக்குமே தெரியாது. இதைத்தான் வள்ளலார் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். உடம்புரு வகை எரி, உயிர் வகை எரி, உடல் வறுக்க உண்டு நிதம் உறங்குதற்கு அறிந்தீர். மடம்புகு பேய் மனத்தாலே மயங்குகின்றி மனத்தை வசப்படுத்தும் வழிதுரை கற்றறி. இடம்பெறு பொய் வாழ்க்கையிலே இன்பம் துன்பம் அடுத்தே எண்ணி எண்ணி இழக்கின்றீர் ஏழை உலகீரே. நடம்புரியன் தனித்தந்தை வருகின்ற தருணம் இது, நன்னியது நன்மைமினோ புண்ணியம் சார்வீர். அப்போ புண்ணியம் எப்போ வரும்? நம்ம என்னதான் பண்ணாலும் புண்ணியம் வருமானா வராது. ஏன்னா நம்மளுடைய செய்கை பூரா வினைகள் சார்ந்தது. நம்ம எந்த செய்தாலும் அதுக்கு பேர் என்ன? வினை. அதில் எத்தனை வினை இருக்கு? 2 வினை இருக்கு. எத்தனை வினை இருக்குமா? என்ன வினை அது? சொல்லுங்க துணிஞ்சு. கரெக்டு. நல்வினை தீவினை. நல்வினை தீவினை எனும் வன் கையிற்றால் ஆட்டுகின்ற தேவதேவியன்வர். அப்போ நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் வினைகளாக மாற்றமடைகிறது. அதிலே நன்மை தீமை என்ற 2 வினைகள் இருக்கிறது. இப்போ இது மாதிரி சச்சங்கம் வச்சு 4 பேரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு எல்லாருக்கும் ஒரு நல்ல உபதேசம் பண்ணி இதெல்லாம் செயல்படுத்துறவங்களுக்கு என்ன வினை வரும்? நல்வினை வரும். தீவினை என்பது எப்படி? நல்லா ஜாலியாக போக வேண்டியது, தண்ணி போட வேண்டியது, மாமி சாப்பிட வேண்டியது, கிளப்புக்கு போக வேண்டியது, கொள்ளையடிக்க வேண்டியது, ஏதாவது ஒன்று செய்து பொருளாதாரத்தை ஈட்டும் போது மக்களுடைய மனதை பறித்து, மக்களுடைய உழைப்பை பறித்து, மக்களுடைய பொருளாதாரத்தை பறித்து ஜீவனுடைய உதவியினால் வரக்கூடியதுக்கு பேர் தான் தீவினைன்னு பேர். அப்போ நல்வினை தீவினை என 2 தான் நம்ம உடம்பை இயக்கி கொண்டிருப்பது. அதுதான் நமக்கு பாவ புண்ணியன்னு பேர் வச்சாங்க.
அது பேர் என்ன? பாவ புண்ணியம். தீவினை என்பது பாவத்தை சார்ந்தது, நல்வினை என்பது புண்ணியத்தை சார்ந்தது. புரியுதுங்களா இல்லையா உங்களுக்குலாம் சொல்றது? ஏன்னா நீங்கள்லாம் தெளிவானவங்க தான், எல்லாம் வடலூர் வந்துருக்குறீங்க. ஏன்னா நான் பெரிய சப்ஜெக்ட் பேசுறதுனால சாதாரண மக்களுக்கு புரியாது. ஏன்னா சாதாரண மக்களுக்கு போகும்போது அங்கே அதுக்கு தகுந்த மாதிரி நான் பேசணும். இங்கே எல்லாருக்குமே இல்லை கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க தான் வந்திருக்கிறீங்க எல்லாருமே. வள்ளலார் நல்ல ஈடுபாடு உள்ளவர்கள் இல்லையா? அப்போது இந்த குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த குழந்தையை கெடுத்தது யாரு? நம்ம தான் கெடுத்தோம். சமுதாயம் இல்லை, நம்ம கெடுத்தோம் சமுதாயம். அது அவங்க சொல்றது ஒரு சமுதாயம் வந்து இப்படி அமைக்கப்பட்டு இருக்கிறது. சமுதாயம் எப்படி அமைக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த அமைப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? நம்ம வாழ்றது நீங்க இஷ்டம் போல நீங்களால வாழ முடியாது. சமுதாயம் பாருங்க எவ்வளவு தெளிவா சொல்லுது பாருக்குள்ள. இல்லம்மா, உங்களுக்கு நல்லது கெட்டது என்பது தெரிஞ்சாதான் எடுத்துக்கங்க. ஏன்னா நல்லது கெட்டது தெரியாது. ஏன்னா நீங்க நல்லது செஞ்சாலும் நல்லதுன்னு நினைக்கிறீங்க, கெட்டது செஞ்சாலும் கெட்டது நல்லதுன்னு நினைக்கிறீங்க. ரெண்டுமே நல்லதுன்னு நினைக்கிறீங்க. நல்லது சொல்லி கொடுக்குற பெற்றோரும் இருக்கிறாங்க, சொல்லி கொடுக்குற பெற்றோரும் இருக்கிறாங்க. இப்போ இதுல ஒரு பாயிண்ட் என்னன்னா, இதுவரையில் யாருமே நல்லதை செஞ்சு கொடுத்ததாக வரலாறே கிடையாது. ஏன்னா அவங்க நல்ல தீயதை நல்லது என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நம்ம நல்லதுன்னு எதை நினைக்கிறோம்? தீயதை நல்லது. இப்போ சாப்பிட்டா நல்லதுன்னு நினைக்கிறீங்க, ஆனா சாப்பிட்டா மரணம் வருன்றது தீயது தெரியுமா உங்களுக்கு? இப்போ ஆனால் சாப்பிட்டா நல்லதுன்னு நம்ம எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கோம். அது நல்லதுன்னு தான் நினைக்கிறோம். ஒரு வீடு நல்லது தான், ஒரு சைக்கிள் நல்லது தான், ஒரு பைக்கு நல்லது தான், ஒரு கார் நல்லது தான் இல்லையா? நம்மளுடைய வாழ்க்கை வாழிமுறை நல்லது தான். ஆனால் இதனால் என்ன லாபம் கிடைச்சதுன்னா ஆன்ம லாபம் கிடைக்காது. அதுக்கு பேர் என்ன? லாபம் ரெண்டு வகை இருக்கு. என்ன லாபம்? அது வள்ளலார் 3 லாபத்தை சொல்லுவார். படிச்சிருக்கீங்களா இருப்பா? இம்மை என்ப லாபம், மறுமை என்ப லாபம், பேரின்ப லாபம். ஐயா படிச்சிருக்கீங்களா? இம்மை என்ப லாபம், மறுமை என்ப லாபம், பேரின்ப லாபம். இந்த 3 லாபம் இருக்கிறது. இந்த 3 லாபத்தை பெறுவதற்கு முதலில் எந்த லாபம் அடைய வேண்டும் என்றால் ஆன்ம லாபம் அடையணும். எதா லாபம் அடையணும்? ஆன்ம லாபம்னு அதுக்கு பேர். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை படிச்சீங்கன்னா தெளிவாக எழுதியிருப்பாரு. ஆன்ம லாபத்திற்குள்ள இந்த 3 லாபம் இருக்கு. ஆனா நம்ம இப்ப லாபம் அடையது பூரா ஜீவ லாபம்னு பேர் இருக்கு. இது பேர் என்ன? ஜீவ லாபம். உயிர் லாபம் அடைகிறது, மனம் லாபம் அடைகிறது, மன லாபம் அடைகிறது, மன மகிழ்ச்சி அடைகிறது, மன நெகிழ்ச்சி அடைகிறது. மனம் ஒரு கார் வாங்க திடீர்னு வாங்கினா என்ன மகிழ்ச்சி அடையும்? உடனே மனம் தான் மகிழ்ச்சி அடையும், ஆன்மா மகிழ்ச்சி அடையாது. ஆன்மாவுக்கு அந்த மகிழ்ச்சி தேவையே இல்லை. ஆனால் நம்ம உடம்புக்குள்ள தான் இருக்கு. புரியுதுங்களா? மன மகிழ்ச்சிக்கு தான் எவ்வளவு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த உலகம் பூரா வாழக்கூடிய வாழ்க்கை என்பது மன மகிழ்ச்சியை தூண்டுவது. மன நெகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி, மன உருக்கம், இது 3 நமக்கு கிடைக்குது. ஆனால் இது ஆன்ம லாபமா என்றால் இல்லை. இது மனத்தினால் கிடைக்கக்கூடிய லாபம். ஆனால் ஆன்ம லாபத்துக்கு உண்டான வாழ்க்கை வாழ்வதற்கு தான் வள்ளலார் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. ஆன்ம லாபம் என்பது இறைவனுடைய அருளை பெறுவதுக்கு பேர் ஆன்ம லாபம். புரியுதுங்களா? இங்க மனலாபம் என்பது ஜீவலாபம் என்பதுதான் பொருளை பெறுவதற்குண்டான லாபம். அது பேர் என்ன? பொருள் லாபம்னு பேர் இருக்கு. ஆனா வள்ளலார் சொன்னது நமக்கு என்ன? அருள் லாபம். அந்த அருள் லாபம் பெறுவது எதை பெறணும்? எது பெறணும்? அந்த உடம்புல ஆன்மா பெறணும். அதுக்கு பேர் தான் அதுக்கு ஆன்ம லாபம்னு பேர். அந்த ஆன்ம லாபத்தை பெறுவதற்காகத்தான் எதை உருவாக்குறாரு? சங்கத்தை உருவாக்குறாரு. அதுக்கு முன்னாடி சமரச சன்மார்க்கன்னு வச்சாரு, வேத சன்மார்க்கன்னு வச்சாரு, ஷடாந்த சன்மார்க்கன்னு வச்சாரு, கடைசியில சமரசுத்த சன்மார்க்க சத்திய சங்கம்னு வச்சாரு. புரியுதுங்களா இல்லையா? அப்போ நம்ம பெறுவதற்கு எது தேவை என்றால் ஒரு அமைப்பு தேவை. அந்த அமைப்புக்கு உண்மையை சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கணும். அங்கு சென்றால்தான் ஆன்ம லாபம் பெற முடியும், இறைவனை தொடர்பு கொள்ள முடியும். அதற்காக வள்ளலார் என்ன பண்றாரு? முதல்ல என்ன ஆரம்பிச்சாரு? சாலை ஆரம்பிச்சாரு. வடலூர்ல என்ன ஆரம்பிச்சாரு?
சாலை, அதுக்கு பேர் என்ன? சத்திய தர்மசாலைன்னு பேர். அதுக்கு பேர் என்ன? சத்திய தர்மசாலை. நீங்களாம் வடலூர் போனா பாக்குறீங்கல்ல. ஏன் அதை ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, நீங்கள் இதுவரையில் பாவத்தை நிறைய சம்பாதித்திருக்கிறீர்கள், புண்ணியத்தை நீங்கள் சம்பாதிக்கவில்லை. ஆனா புண்ணியம் சம்பாதித்திருந்தா நமக்கு மரணம் வராது. பாவம் யாரு சம்பாதிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் மரணம் வரும். என்ன வாழ்க்கையில கொஞ்சம் மேடு பள்ளம் இருக்கும். மரணத்துல பல வகை இருக்கு இல்லையா? துர்மரணம் இருக்கு, ஹாஸ்பிட்டல் போய் ஆப்ரேஷன் பண்ணி சாவது இருக்கு, மருந்து குடிச்சு சாவது இருக்கு, ஆக்சிடென்ட்ல சாவது இருக்கு, சூசைட் பண்ணிக்கிறது இருக்கு, ஆற்றுல விழுந்து சாவது இருக்கு, ரயில் தண்டவாளத்தில் சாவது இருக்கு. இப்படி எல்லாம் துன்பம் வரும்போது ஏதோ ஒரு வகையில மரணத்தை தேடி சொல்கிறார்கள். இயற்கை மரணம்னு இருக்கு. ஒரு வீட்டில் வந்து ரொம்ப காலமாக இருந்தால் 90-95 வயதுலையும் நல்லா வாழ்ந்துட்டு கடைசியில் வீட்டில் நோய்வாய்ப்பட்டு சாக்கிறது, அது ஒரு முகமான மரணம். இது எப்படியும் பார்த்தா எல்லாருக்குமே மரணம் தான் நிச்சயம். இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச வாழ்க்கை. நீ எப்படி வாழ்ந்தாலும் இறுதியில் என்ன வருது? மரணம் வருகிறது. அதான் வள்ளலார் சொல்வாரு, சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம் தன்னை நோவது இன்று புதிதன்றே. இது என்று உள்ளது, இது புதுசா? உலகம் தோன்றிய காலத்திலிருந்து பிறப்பதும் வாழ்வதும் சாவதும், இது 3 தான் நடைமுறை நடந்துகிட்டு இருக்கு. இதை மாற்றுவதற்கு வந்தவர் தான் வள்ளலார். வள்ளலார்னா சும்மா ஏதோ சாமி கும்பிடுறதுக்கு வந்தார் நினைச்சிடாதீங்க. இந்த உலக வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்பதற்காக, மனித குலத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக, ஆன்ம லாபம் பெற வேண்டும் என்பதற்காக, அருளை பெற்று மனித குலம் மாளாமல் இறக்காமல் இறைவனுடன் சேர வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு மாபெரும் உண்மையை சொல்ல வந்தவர் தான் வள்ளலார். அதனாலதான் வள்ளலார் சொல்றேன், இதுவரையில் நீங்க நம்ம எப்படி இருந்தோம்? சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம் தன்னை நோவது இன்று புதிதன்றே. என்றும் உளதால் இந்த நோவை நீக்குவது யாராலாகும்? அருட்பெருஞ்சோதி அல்லால் மற்ற இறைவரால் ஆவது ஒன்றுமில்லை கண்டாய். அப்ப யாருக்கிட்ட அருள் பெற முடியுமோ அருள் பெறக்கூடிய கடவுளை நமக்கு அறிவு கொடுத்துறாரு. ஏன்னா இதுவரை உலகம் எப்படி இருக்கு? பிறப்பதும் இறப்பதும் பிறப்பதும் இறப்பதும், இதுதான் வாழ்க்கை. இறந்து இறந்து இழைத்ததெல்லாம் போதுன்னுவார். இந்த உடம்பே இரவாத நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். இதற்காகத்தான் நமக்கு என்ன பண்றாரு? வடலூர்ல ஒரு தர்மசாலையை முதல்ல ஆரம்பிக்கிறார். ஏன்னா நம்ம தெரிந்தோ தெரியாமலோ எவ்வளோ பாவங்கள் புண்ணியங்கள் செய்திருக்கலாம். இந்த பாவத்திலிருந்து நாம் விலக வேண்டுமானால், அதாவது மரணம் என்பது ஒரு பிடின்னு சொன்னவர் வள்ளலார். அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? மரண பெரும்பினி வாகா வகை வாரா வகை தரும் பாட்டுமே. தினமும் அருள் படிக்கிறீங்க, மனப்பாடம் மாதிரி படிக்கிறீங்க. ஆனா ஏதோ அது ஒரு வந்து சமய சடங்கு மாதிரி, அது ஒரு சம்பிரதாயம் மாதிரி படிச்சுட்டு இருக்கிறீங்க இல்லையா? மரண பெரும்பினி வாரா வகை மிகு கரண பெருந்திரல் காட்டிய மருந்தே. அதுக்கு பேர் என்ன போட்டாரு? மருந்துன்னு போட்டாரு. அப்போ இந்த உலகத்தில் மரண பெரும்பிணி என்பது வந்து கொண்டே இருக்கிறது எல்லாருக்கும். இந்த மரண பெரும்பிணியை தடுத்து நிறுத்த வேண்டுமானால் என்ன பண்ணோம்? கரண பெருந்திரள் என்றால், ஒரு திரள்னா என்ன? ஒரு கூட்டுத்தொகை. இந்த உடம்பு என்பது அணுக்களால் பின்னப்பட்ட ஒரு கூட்டுத்தொகை. இந்த கூட்டு அணுக்கள் சதை பிண்டம் சொல்றோம் இல்லைங்களா? அதுல என்னத்த எத்தனை இருக்கு? ரத்தம் இருக்குது, சதை இருக்குது, எலும்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. அது ஆட்டோமேட்டிக்கா இயக்கக்கூடிய இயக்கத்தை எவ்வளவு அழகா படிச்சு கொடுத்துருக்காரு இல்லையா? நீங்க ஏதாவது இந்த உடம்பை இயக்கிறது நம்ம தான் இயக்கிறோம்னு நினைக்க முடியுமா உங்களால? தன்னைத்தானே எங்க பாரு. இப்போ செல்வி எங்க இருந்து வரீங்க? உங்களை கொண்டு வந்தது யாரு? கூட்டிட்டு வந்தது யாரு? அப்போ உங்களுடைய உடம்பு எங்க செல்ல வேண்டுமோ அங்க சென்றாலும் அது உள்ளே இருந்து இயக்கி கொண்டிருக்கிறது. அந்த இயக்கம் இல்லை என்றால் நீங்க வர முடியுமானா வர முடியாது. அது இயக்கலைன்னா அது பேர் என்ன? பிணம்னு பேரு. அந்த உள்ளே உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இயக்கமான ஆன்மா என்பது தன்னை இயக்கவில்லை என்றால் அதுக்கு பேர் என்ன? பிணம் வந்து நடக்குமா?
அப்போ இது மாதிரி இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை மாற்ற வேண்டும் என்பதுதான் வள்ளலாருடைய கொள்கை. அதற்காக தான் என்ன பண்றாரு, உங்களுடைய பாவங்களை முதலில் போக்க வேண்டும். அந்த பாவத்துக்கு என்ன தேவை போக்குறதுக்கு முதல்னா ஜீவகாருண்யம் வேணும்னாரு. அதுக்கு பேர் என்ன? ஜீவ காருண்யம். ஏன் சார் ஜீவகாருண்யம்? ஆன்ம காருண்யம் போட்டுருக்கலாம் இல்ல? உடம்புக்குள்ள ஆன்மா இருக்கு, ஜீவன் இருக்கு இல்லையா? ஏன் ஜீவகாருண்யம் போட்டாரு? ஆன்மாவு தானே ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அப்போ ஜீவகாருண்யம் போடுறதுக்கு என்ன அர்த்தம்னா, ஜீவன்னா உயிர், உயிரை காப்பாத்தினாதான் உடம்பை காப்பாற்ற முடியும், உடம்பை காப்பாத்தினாதான் உயிரை காப்பாற்ற முடியும். இதை ரெண்டையும் காப்பாத்தினாதான் ஆன்மா அவங்க உடம்பு விட்டு வெளியே போவாது. இதற்கு எத்தனையோ ஆன்மீக வரலாறுகள் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இன்று வரையில் முடிவு தெரியாமல் இருக்கிறது. வள்ளலார் வந்தா என்ன பண்றாரு, இந்த பாவத்தை போக்குவதற்கு நமக்கு துன்பம் தானா வருவதில்லை, ஜீவர்களால் ஜீவர்களுக்கு துன்பம் ஏற்படுத்துனார். துன்பம் எப்படி வருது? ஜீவர்களால் ஜீவர்களுக்கு துன்பம் வருது, தானா வருவதில்லை. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். எனக்கு ஒரு துன்பம் வருதுன்னா யாரோ ஒருத்தர் எனக்கு தொல்லை பண்ணாதான் எனக்கு துன்பம் வரும், யாரோ ஒருத்தர் எனக்கு இடைஞ்சல் பண்ணாதான் எனக்கு துன்பம் வரும். அப்போ ஜீவர்களால் ஜீவர்களுக்கு ஏற்படுவதுதான் துன்பம். அதே ஜீவர்களால் ஜீவர்கள் ஏற்படக்கூடிய துன்பத்தை நீங்கள் ஜீவர்கள் மூலமாகவே துன்பத்தை நீக்க வேண்டும். வெரி சீக்ரெட், சிம்பிள் மெத்தட். அப்போ ஜீவர்களால் ஜீவர்கள் ஏற்படக்கூடிய துன்பத்தை ஜீவர்களே ஜீவர்களுக்கு சொல் கொடுத்து அந்த துன்பத்தை நீக்கணுன்றதான் வள்ளலாருடைய கொள்கை. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நான் செல்விக்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டேன். 10,000 ரூபாய் நான் கொடுக்கணுமா ஏமாத்தணுமா? கொடுக்கணும். சரி, 10,000 ரூபாய் கொடுக்காததுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஆண்டவரே என்னால் 10,000 ரூபாய் கொடுக்க முடியல, ஒன்று அந்த செல்வி செத்து போயிடணும், இல்லாட்டி பணம் கொடுக்காததுக்கு எனக்கு ஏதோ ஒரு வழி பண்ணணும், என்கிட்டையும் பணம் இல்லை, அந்தம்மா இருந்தால் கேட்டுக்கிட்டே இருப்பாப்புல, அதனால் ஏதோ ஒரு வழி. இப்படி வேண்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க கடவுள்கிட்ட, சரிங்களா? அப்போ அப்போ இது மாதிரி என்ன ஆகுதுன்னா, ஒரு கடன் வாங்கிட்டா அந்த கடனை திருப்பி கொடுக்க தானே நியாயம். திருப்பி கொடுக்கலாம், அதுக்கு பேர் அயோய்தானே இல்லையா? அதுபோலதான் இந்த உலகத்தில் நமக்கு வரக்கூடிய துன்பம் எல்லாம் நமக்கு நாமே செய்து கொண்டதுதான் துன்பம். அதான் தீது நன்றும் பிறதர வாரான்னு சொல்றோம் இல்லையா? அப்ப நமக்கு துன்பம் ஏன் வருதுன்னா, இன்னொரு ஜீவருக்கு நீங்க துன்பம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த துன்பம் நமக்கு வரும். இதுக்கு வள்ளலார் என்ன பண்ணாரு, இந்த துன்பத்தை நிகழ்த்தி செல்வதற்கு உங்களுக்கு வழி கிடையாதுப்பா, நான் வழி சொல்றேன் கேளுங்கன்றாரு. அதுக்கு தான் என்ன பண்ணாரு, ஜீவ காருண்யன்னு பேர் வச்சார். அதுக்கு பேர் என்ன? ஏன் ஜீவகாருண்யம்? ஜீவர்களுக்கு ஜீவர்களால் ஏற்படக்கூடிய துன்பத்தை நிவர்த்தி செய்வதற்கு பேர் தான் ஜீவகாருண்யம். அப்ப அந்த ஜீவகாருண்யத்தில் 7 வகையான துன்பத்தை கொடுத்தார் வள்ளலார். 7 வகைக்கு மேல துன்பம் கிடையாது. அதுல முதல் துன்பம் எது? பசி, பிணி, இச்சை, எளிமை, பயம், கொலை. இந்த 7 வகையான துன்பம் தான் இந்த சரீரத்துக்கு வர்றது. அது முதல் பதினா அதுக்கு பசி பிணின்னு பேர். அதனால மற்ற துன்பங்கள்லாம் இருந்தால் கூட கொஞ்சம் தாங்கிக்குவாங்க, ஆனால் பசி வந்துட்டா 10 பறந்து போகும் இல்லைங்களா? அப்போ அந்த பசியை போக்குவதுதான் முதல் வேலையை எடுத்துங்கன்னாரு. ஏன்னா இப்போ நம்ம சன்மார்க்கத்தில் நிறைய எல்லா சங்கங்களையும் சாப்பாடு போடுறோம். அதுக்கு முன்னாடி சாப்பாடு போடுறவங்களே இந்த சமுதாயம் எவ்வளோ கிண்டல் பண்ணிச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லாருக்கும் எல்லாம் சன்மார்க்க சங்கம் போல சோம்பேறி ஆக்கிட்டு இருக்காங்கயா. சோறு போட்டு 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 இன்னைக்கு வந்து எல்லாம் சோம்பேறி ஆக்கிட்டாங்க அப்படின்னு கிண்டல் பண்ணானுங்க. ஆனால் இன்னைக்கு என்ன நடந்தது? எல்லாரும் சோறு போடுறான். இன்னைக்கு உலகம் பூரா போடுது, அரசாங்கம் போடுது, வெளிநாட்டுக்காரன் போடுறான். ஏன் வந்தது பாரு ஒரு கொரோனா உலகம் முழுவதும். சாப்பாடுறதுக்கு வழி கிடையாது, வெளியே போக முடியாது, பசி பட்டினி வறுமை தாண்டவம். புயல் வந்தாலும் அப்படித்தான். இயற்கை சீற்றம் வருகின்ற பொழுது கோடி கோடியாக தன்னுடைய வீட்டிலே வைத்திருந்த அனைத்தும் இருந்தும் அவன் பசிக்கு வாடினான். வானத்தை நோக்கி பார்த்தான். எந்த ஹெலிகாப்டர் வரும், எது பணம், எது பொட்டணம் போடும், அவனுக்கு கையேந்திட்டு இருந்த காலம் நம்ம கண் முன்னாடி பார்த்தோமா? அப்போ அவன் வீட்டில் கோடி கோடிய சொத்து இருக்கு, கார் இருக்குது, பங்களா இருக்கு, நகை இருக்கு, எண்ண முடியாத அளவுக்கு கட்டுக்கட்டா பேப்பர் பணம் இருக்கு. ஆனால் சாப்பாடு இல்லை.
நினைத்து பார்க்கணும். வள்ளலார் எங்க வச்சார் பாருங்க வேட்டு. அதனால ஜீவர்களுக்கு முதல் தேவை அது குழந்தை பிறந்தலிருந்து இறக்கின்ற வரையில் ஒரு மனிதனுக்கு ஒரு ஜீவனுக்கு எது தேவை? உணவு தேவை. நோயோட வாழ்ந்துடலாம் 4 நாளைக்கு, உணவு இல்லாத வாழ முடியுமா? ஆசை இல்லாம வாழ்ந்துடலாம், உணவு இல்லாத வாழ முடியுமா? இச்சை இல்லாம வாழ்ந்துடலாம், உணவு இல்லாம வாழ முடியுமா? என்ன பண்றாங்கப்பா குழந்தைகளை கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளு. சொல்றது புரியுதுங்களா? சரியா வரலையே? புரியுதுங்களா சொல்றது? ஆமாம், ஏதாவது குழப்பமாக சொன்னால் புரியாத அளவுக்கு சொல்லிட்டோம்னா அதில் நான் பேசி என்ன பண்ணுறது? ஒரு பாயிண்ட் எடுத்தார்னா எதற்காக இதை செய்ய சொன்னார்னு நம்ம கேள்வி கேட்பான்ல, அவனுக்கு பதில் சொல்லணும்ல. ஏன் சோறு போடுறீங்களே, எதுக்கையா நீங்கள் எல்லாம் போட்டுட்ருக்குன்னு கேட்டானுங்கள ஒரு காலத்தில். இப்போ எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. பசி என்பது ஒரு கொடூரமான பிணியை கூட 2 நாளைக்கு பொறுத்துக்கலாம், பசி இல்லாமல் பொறுக்க முடியுமா? அப்போது வள்ளல் பெருமான் என்ன பண்ணார்? பசிப்பிணியை போக்குவதுதான் நமக்கு என்ன வரும்? லாபம் வரும். அந்த ஆன்ம லாபத்தில் என்ன நீங்குது? வினை நீங்குது, தீவினை நீங்குது. அதுக்கு பேர் என்ன? நல்வினையை செய்ய செய்ய உங்களுக்கு தீவினை என்பது விலகும். ஏன்னா உங்களுடைய ஆன்மாவில் 2 வினைகள் பதிவாயிருக்கு. ஏன்னா இது வெளியே நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் யாராருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ யாராருக்கு என்னென்ன கஷ்டம் கொடுத்தீங்களோ அந்த கஷ்டமெல்லாம் வினைகளாக நம்மளுடைய ஆன்மாவில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். 2 ஃபைல் இருக்குது ஆன்மாவில், தெரியுமா? நம்ம தலையில் 2 ஃபைல் இருக்கு. எப்படி கேமரா இது ஃபோனில் எத்தனை ஃபைல் வச்சுருப்பீங்க? தேவையான ஃபைல்லாம் எடுத்து வச்சுக்கிறீங்களா? எத்தனையோ ஃபைல் வச்சுக்கிறோம் ஒன்று ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு. ஆனால் அந்த மனிதனுடைய உடம்புல 2 ஃபைல் இருக்குது, தெரியுமா? 2 ஃபைல் எங்கே இருக்குன்னு? தலையில் இருக்குது. 2 ஃபைலுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறார் கடவுள் தெரியுமா? சொல்லுங்க, சிந்திச்சு. எல்லாம் படிச்சிருப்பீங்களா ஆன்மீகத்தை? 2 ஃபைல் தான், 2 மூளை. 2 மூளை இருக்கா நமக்கு ஒருத்தருக்கும்? அப்போ அதுக்கு பேர் 2 ஃபைல்னு பேர். அதுக்கு பேர் என்ன? 2 ஃபைல். நீங்கள் என்னென்ன செய்கிறீர்களோ அதெல்லாம் எங்கே போய் ஸ்டோர் ஆகுது? மூளையில் தான் ஸ்டோர் ஆகுது. ஏன்னா ஸ்டோர் ஆகிற இடம் இந்த உடம்புல எதுவுமே கிடையாது, எல்லாம் கருவிகள். நம்ம உடம்புல இருக்கிறது பூரா கருவிகள்னு பேர். மெட்டீரியல் மீன்ஸ் என்ன? பஞ்சபூத அணுக்களால் பின்னப்பட்ட உடம்புன்னு பேர் இருக்கு. இது சதை பிண்டம் இல்லைங்களா? அப்போ இந்த உடம்புக்குள்ள எங்க இருக்கு? ஆன்மாவை சுற்றி தான் இந்த 2 மூளை இருக்கு. அது தெரியுமா? ஆன்மா எங்க இருக்கு? ஆன்மாவை சுற்றி தான் 2 மூளை இருக்கும். அந்த மூளையினுடைய சென்ட்ரல தான் ஆன்மா இருக்கு, ஒளி. அதுக்கு பேர் தான் சிற்றபைன்னு பேர். அதுக்கு பேர் என்ன? சிற்றபை. அந்த சிற்றபையில் தான் இறைவன் இருக்கிறார். என்ன வடிவமாக இருக்கிறார்? ஒளி வடிவமாக இருக்கிறார். அதை சுற்றி 2 ஃபைல் இருக்கு. அந்த 2 ஃபைல் தான் உங்களுக்கு நெல்வினை தீவினை என்பது 2 ஃபைல் ஆகுது. அப்போ அந்த தீவினையை அகற்றுறதுக்கு என்ன பண்ணோம்? அதுக்கு பேர் தான் ஜீவகாருண்யம் பேர் வச்சார். ஜீவர்களால் ஏற்படக்கூடிய துன்பத்தை ஜீவகாருண்யம் மூலமா மட்டும்தான் நீக்க முடியுமே தவிர வேற வழிபாட்டில் நீக்க முடியாதுன்ட்டு. எதுக்கு சொன்னேன்? உங்களுடைய கடனை திருப்பி அடைப்பதென்றால் கடனை திருப்பி அடைச்சாதான் நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க. அவங்ககிட்ட 10,000 ரூபாய் நான் வாங்கிட்டேன், அந்த 10,000 ரூபாய் நான் கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆகும்? மகிழ்ச்சி அடையும். வாங்கணும், கொடுத்துட்டாங்க. அந்த மகிழ்ச்சி எங்கே போய் ஸ்டோர் ஆகுதுன்னா ஆன்மாவில் ஸ்டோர் ஆகுது. நான் கொடுக்கலன்னா எங்கே போய் ஸ்டோர் ஆகுதுன்னா அது மூளையில் போய் ஸ்டோர் ஆகுது. மூளையில் இருக்கக்கூடிய ஆன்மாவை இருக்கக்கூடிய 2 ஃபைல் இருக்கு இல்லையா? இந்த 2 ஃபைலில் போய் ஸ்டோர் ஆகும். அப்போ நம்ம நன்மை செய்தாலும் அங்கே ஸ்டோர் ஆகுது, தீமை செய்தாலும் ஸ்டோர் ஆகுது. இந்த 2ஐயும் நீக்குவதற்கு என்ன தேவை? 2ஐயும் நீக்கக்கூடாது, தீவினை மட்டும்தான் நீக்கணும். ஆனால் இப்போ என்ன டேலி ஆகிட்டு இருக்குன்னா, நீங்கள் நல்வினையும் செய்கிறீங்க தீவினையும் செய்கிறீங்கன்னு வச்சு நல்லது 2ம் கட்டி செய்கிறீங்க. இப்போ 100% அங்கே இருக்குது. 100% 80% நன்மை செஞ்சுட்டு 20% தீமை பண்ணிங்கன்னா என்னவா?
அந்த 80% வாஷ் அவுட் ஆகிடும், 20% மட்டும் தான் ஸ்டோர் ஆகும். அப்போ தீவினை நல்வினை வெளியே போயிடுச்சு. ஏன்னா 20% அதிகமாக தீவினை இருக்குது. அந்த தீவினை உங்கள் ஃபைலில் வந்து ஆன்மாவில் அந்த மூலையில் வந்து ஸ்டோர் ஆகிடும். அதுதான் உங்களை ஆட்டி படைக்கிறது. அப்போ அந்த 20% நீங்கள் நீக்கணும்னா மேலும் மேலும் இந்த ஜீவர்களுக்கு நன்மை செய்யணும். அந்த நன்மைக்கு தான் 7 விதமான தகுதிகளை கொடுத்தார் வள்ளுவர். அதான் பசி, பிணி, தாகம், இச்சை, எளிமை, பயம், கொலை. இந்த 7 விதமான துன்பங்களுக்கு எல்லா ஜீவர்களுக்கும் பொதுவானது. அப்போ எல்லா ஜீவர்களுக்கும் பொதுவான இந்த துன்பத்தை நம்மால் முடிந்த அளவிற்கு செஞ்சாவே தீரும். அதுக்காக கடன் வாங்கியோ கஷ்டப்பட்டோ உழைப்பு எக்கச்சக்கமாக மற்றவர்கிட்ட வாங்கி கொடுக்கறதுக்கு முடியாது. நம்ம உழைப்பினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள் எதுவோ அந்த பொருளை கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்தால் உங்களுக்கு அந்த தீவினை விலகும். அதுக்காக தான் தர்மசாலையை ஆரம்பித்தார் வள்ளுவர். முதல் பணி தர்மசாலை. இந்த தர்மசாலை என்ன போக்குறோம்? பசி. ஏனென்றால் முதல் கருவி பசி. பசியை போக்குவரன் மற்றதெல்லாம் அது ஈஸியாக போய்க்கிடுவான். உங்களுக்கு நான் பசியை போக்கக்கூடிய எனக்கு ஒரு அறிவு இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய துன்பம், துயரம், அச்சம், பயம் இதெல்லாம் நீக்கலாம் ஈஸியாக. அது ஈஸியாக அடுத்த ஸ்டாண்டர்டு. இன்னொன்று வந்து வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா, இதில் ரொம்ப முக்கியமானது பசி அண்டு கொலை. முதல் பசி, ரெண்டாவது என்ன 7ல் வந்து 5 வந்து சென்டர் பாயிண்ட்டு. பசியும் கொலையும் தான் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கணும். அப்போ துன்பம் எதனால் வருதுன்னா கொலை செய்வதனால் அதிகம் துன்பம் வருகுதுன்னு கண்டுபிடிச்சேன். ஏன் ஜீவகாருண்யத்தில் வந்து வள்ளல் பெருமான் வந்து புலால் சாப்பிடக்கூடாதுன்னாரு? இப்போ நிறைய நம்ம ஆளுங்கள்லாம் கேள்வி கேட்பாங்க. நான் சாப்பிடுவதற்கு எவனும் எனக்கு ஆர்டர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் தின்னுவதற்கு எவனும் எனக்கு சட்டம் போட வேண்டிய அவசியம் இல்லை. நான் எதை வேண்டுமானாலும் தின்னுவேன் அப்படின்னு மேடையே பேசுவாங்க. கேள்வி கேட்டீங்களா? பார்த்துருக்கீங்களா? இப்போ நான் சாப்பிட்றேன், எனக்கு பிடிச்சது மாட்டுக்கறி, ஆட்டுக்கறி, பண்டிகறி தின்றேன், இவன் யார் எனக்கு ஆர்டர் போடுறது அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அதனுடைய லாபத்தை, அதனுடைய நஷ்டத்தை அவர்கள் தான் அனுபவிப்பாங்க. அதுக்கு தான் விளக்கம் சொல்ல வந்தார் வள்ளலார். நீ எதை வேணாலும் தின்னுக்கு தப்பு கிடையாது, இதை தின்னா இந்த துன்பம் உனக்கு வருண்டான்ட்டார். புரியுதா? அதனால தான் வள்ளலார் 2 மெயினாக எடுத்தார். உயிர்கொலை, உயிர் கொலையும் பண்ணக்கூடாது, புலால் சாப்பிடவும் கூடாது. இப்படி வள்ளலார் அதில் மட்டும் பிரேக் பண்ணாதிருந்தா இன்னைக்கு உலகம் என்ன எங்கேயோ போயிருப்பார். வள்ளலாருடைய கொள்கை. வள்ளலார் பிரேக் பண்ணது எது மெயின்? உயிர்கொலை செய்யக்கூடாது, புலால் உண்ணக்கூடாது. இது 2 தான் இன்னைக்கு வள்ளலார்கிட்ட நெருங்கிறதுக்கு பயப்படுறாங்க. புரியுதா? அதுக்கு அவர் வந்து லூஸ் கொஞ்சம் கொடுத்துருந்தாருன்னா நேரம் வள்ளலார் கொண்டே உலகம் பூரா வச்சிருப்பாங்க. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், நீ எவ்வளவு பெரிய உயர்ந்த பொறுப்பில் இருந்தாலும், நீ மாமிசம் தின்னக்கூடிய நினைத்தால் நீ மனிதன் இல்லைன்னு ஒரு வள்ளலார். சாப்பிடுறது அப்புறம் நினைச்சாலே டேஞ்சர்ன்னுட்டார். அதுக்காக நீங்க சாப்பிட்றவங்க வந்து என்னடா ஏரோடு கதிரோடு வந்து இப்படி சொல்றான்னு நினைச்சிடாதீங்க. இந்த லாப நஷ்ட கணக்கு நம்மள அதுல இருக்கு. அதனாலதான் வள்ளலார். ஆமா ஆமா எடுத்துங்க, நீங்க சாப்பிடுங்க, தப்பு கிடையாது. அதனாலதான் வள்ளலார் சொல்றார், உயிர் கொலையும் புலைப்பு சிப்பும் உடையவர் எல்லாம் உறவினத்தார் அல்லர் அவர் புறவினத்தார். 2 பிரிச்சாரு, அகவினம் புறவினம்னு. நம்ம உலகத்தில் எத்தனையோ ஜாதிகள் இருக்கு இல்லையா? ஆனா வள்ளலார் என்ன பண்ணாரு? 2 பிரிச்சாரு. அது ஜாதின்னு பிரிக்கல, அகையனம் புறையனம் அது பேர். அகவனம் என்பதால் ஆண்டவரை தொடர்பு கொள்வதற்கு பேர் அகையனம். புறையனம் என்பது உலகில் வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் வந்து புறையனம். அப்போ அகவனம் என்பது ஆண்டவரை தொடர்பு கொள்ளக்கூடிய தகுதி என்னன்னா, நீ ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரியா இருக்கணும் தான். ஜீவகாருண்யம் இல்லாமல் செய்யப்படுகின்ற யோகம், தியானம், தவம் எல்லாமே வெற்று மாயாஜாலங்கள்னு எழுதுனவர் வள்ளலார். நீ ஜீவகாருண்யம் செய்யாத நீ கோடி காலம் 1000 ஆண்டுகளாக நீ தவம் செஞ்சாலும் வேஸ்ட். ஜீவகாருண்யம் இருந்து செஞ்சனா லாபம். அழகா எழுதியிருப்பாரு, ஜீவகாருண்யம் இல்லாமல் செய்யப்படுகின்ற தியானம், யோகம், தவம் எல்லாமே வெற்று மாயாஜாலங்கள். அப்ப நம்ம என்ன வள்ளலார் நமக்கு என்ன சொல்றாரு? 2
பிரிவு, அக இனம் புற இனம். அப்போ புறவினத்தார் என்பது யாரு? புலால் உண்பவர்கள் எல்லாமே புறவினத்தார். புலால் சாப்பிடாதவங்க புற அகவினத்தார். வெரி குட். அப்போ அக இனம் என்பது என்ன? இறைவனை நினைப்பதற்கும் தொடர்பு கொள்வதற்கும் தகுதி எங்கடா இருக்குன்னா புலால் சாப்பிடாதவங்களுக்கு பற்றி அந்த தகுதி இருக்கு. நீ புலால் சாப்பிட்டு எத்தனை ஆலயங்களுக்கு எத்தனை கடவுளை வழிபாடு செய்தாலும் யூ ஆர் அன்ஃபிட்டன்டர். அதில் எந்த விதமான ஆன்ம லாபத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால தான் வள்ளலார் மிக ஸ்ட்ராங் பண்ணார். நமக்கு முன்னாடியே ஒரு பாட்டை முதல் சொல்லிட்டு போனார் தெரியுமா? வள்ளலாருக்கு முன்னாடி ஒரு பாட்டம் சொல்லியிருக்காரு. திருவள்ளுவர் என்ன சொன்னாரு? தன் ஊன் பெருக்கற்கு பிரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள்னு ஒரு கேள்வி கேட்டார். டே, உன்னுடைய உடம்பை உன்னுடைய ஊனை வளர்க்கறதுக்கு உன்னோட ஊனை தின்றையே உனக்கு எப்படி அருள் வரும்னு கேட்டவர் வள்ளுவர். வள்ளலாருக்கு முன்னாடி கேள்வியா படிச்சிருக்கீங்களா? திருவள்ளுவருடைய திருக்குறள் இன்னும் என்ன சொல்றாரு? நிறைய 2 அதிகாரம் போட்டிருப்பாரு. புலால் மறுத்தல், புலால் கொல்லாமை. சொல்லுது பாருங்க, சொல்லு, நல்லா சொல்லுமா. கொல்லான் புலாலை மறுத்தானை எல்லா உயிர்களும் கைகூப்பி தொழும். புலால் கொலை செய்யறவன் கொலை செய்யாத நிறுத்திட்டா, புலால் சாப்பிட்றவன் புலால் சாப்பிடாத நிறுத்திட்டா அவனை எல்லாம் என்ன எல்லா உயிரும் கைகூப்பி தொழுன்றாரு. ஏன் அப்படி சொன்னாரு? அதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? கொல்லான் புலால் மறுத்தானை எல்லா உயிர்களும் கைகூப்பி தொழும். அதுக்கு சார் அர்த்தம். இப்போ நேற்று வெளியே சாப்பிட்டுட்டு இருந்தேன் நான், இன்னைக்கு விட்டுட்டேன் இல்லைங்க. நேற்று வெளியே கொலை பண்ணிட்டு இருந்தேன், இன்னையிலேருந்து கொலை பண்ணலன்னு விட்டுட்டான். இப்போ கசாப் கிடையாது பேர். கசாப்பு கடையை வச்சிருக்கிறவன் இனிமேல் நான் எந்த உயிரையும் கொள்றதில்லைன்னு சொல்லிட்டு அவன் விட்டுட்டான்னு வச்சுங்க. சாப்பிட்றவன் இனிமேல் நான் எதையும் சாப்பிடலன்னு எடுத்துக்கிட்டா யார் கைப்பிடித்து விழுமா? எல்லா உயிரும். ஏன் சொல்லுது? இனிமேல் நம்ம உயிருக்கு ஆபத்து இல்லை என்று இனி வாழக்கூடிய உயிர்கள் எல்லாம் அவர்களை கைகூப்பி தொழுமா. ஏன்னா டெய்லி கசாப்பு கடைக்கு வந்துட்டு இருக்குல்ல. அப்ப இவன் வெற்றதை நிறுத்திட்டான், அவன் தின்றதை நிறுத்திட்டான், என்ன ஆகும்? அந்த உயிர்கள் எல்லாம் இவர்களை கைகூப்பி தொடும். கொல்லான் புலால் மறுத்தானை எல்லா உயிர்களும் கைகூப்பி தொடும். எவ்வளவு பெரிய விஷயம்! இதை வள்ளலார் மிக ஸ்ட்ராங்கா சொல்லிட்டார். நீ ஆண்டவனை நினைப்பதற்கும் ஆண்டவனை தொடுவதற்கும் ஆண்டவரை தொடர்பு கொள்வதற்கும் ஆண்டவரிடத்தில் அருளை பெறுவதற்கும் புலால் சாப்பிட்றவர்களுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னவர் வள்ளலார். ஓப்பனா அடிச்சுட்டார். ஏனென்றால் இந்த உயிர்களை ஒன்று தின்பதால் இவ்வளவு மக்கள் அழிகிறார்கள், அழிந்து போகின்றார்கள். இவர்கள் அழிவில் இருந்து காப்பாற்ற வேண்டும். வேற ஒன்றும் இல்லை, இவங்களை காப்பாற்றுறதுக்கு தான் சொல்றாரு. அதுக்கு பேர் தான் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமைன்னு அது பேரு. புரியுதுங்களா? இன்னையிலேருந்து சாப்பிடாதவங்களா இருந்தாலும் நீ விட்டு பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குன்னு அப்புறம் சொல்லுங்க. ஒரு 3 மாசம் 6 மாசத்துல நான் பல வேலைகளை சொல்லியிருக்கேன். நான் சாப்பிட்டவன், நான் யாரு சாப்பிட்டவன். நான் இப்போ சும்மா சன்மார்க்கத்தில் வந்தபாடு எப்படி ஒரு பேரோட்டமாக பேசுகிறாரு நினச்சாதீங்க. 40 ஆண்டுகளுக்கு 45 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் மட்டன் உண்டு, கோழி உண்டு, எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போல்லாம் திருவருட்பா படிக்கலை. திருக்குறளை படிச்சிருந்தாலும் அதில் அறிவு விளங்கலை. திருவருட்பா வாங்கி படித்து வள்ளலூருக்கு போய் முழுமையாக அதை படித்து 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 நான் தேறுகின்ற பொழுது எங்கள் குடும்பத்தில் உங்கள் அத்தனை பேரும் நாங்கள் விட்டுட்டோம். பசங்க, பிள்ளைங்க, மனைவி, மக்கள், மருமக, பேரன், பேத்தி அத்தனை பேருமே யாருமே சாப்பிட்றதில்லை. காரணம் உண்மை உணர்ந்தாச்சு. நீங்கள் உண்மை உணராமல் விடுங்கன்னா யாரும் விட மாட்டாங்க. ஏன்னா நாக்குருசி கொள்ளுவது என்ன சொன்னார் வள்ளலார்? நாரிய பின்னாக்குன்னாரு. அது இன்னொன்று சொல்லுவார், கடவுள் இல்லைன்னு சொன்னவங்கள வள்ளலார் மாதிரி கடுமையாக திட்டினவங்க யாருமே கிடையாது. நாத்திகம் சொல்கின்றவர்தான் நாக்கும் உடை நாக்குன்னாரு. கடவுள் இல்லைன்றவன் ஊமையனுக்கு சமானன்ட்டார்.
முடநாக்குன்னா நாக்கு பேசாது, முடநாக்குன்னா பேசாது. அப்போ ஊமையை பாபா பாபான்னு இல்லையா, அது மாதிரி அவன் பைத்தியக்காரன்றார். கடவுளில் நாக்கு நாத்திகம் பேசுகின்றவர் தான் நாக்கு முடை நாக்கு, நாக்கு ருசி கொள்ளுவது நாரிய பின்னாக்கு. நாரிய பின்னாக்குனா என்ன சார்? ஏமா என்னம்மா உங்களுக்குலாம் தெரியுமா? நாக்கு ருசி கொள்ளுவது. இப்போ மாவி சாப்பிட்டு நல்லா பழகிட்டீங்கன்னு வச்சுங்க, அது உடனே அந்த நாக்கு கேட்கும் மறுபடியும் எப்போ போகலாம், எந்த ஹோட்டலுக்கு போகலாம். நான் சைவ ஹோட்டலில் ஆயிருந்தா கூட தாண்டி போவேன். நான் நேற்று அத்தனை மாமிஸ் ஹோட்டல் இருக்குது, நான் சைவ ஹோட்டலை தேடிட்டு போகிறேன். ஒசூரில் தடிக்குழு தான் எல்லா ஹோட்டலும் அதுதான் இருக்குது. நான் எங்கே இருக்குப்பா, எங்கே இருக்குது வெஜிடேரியன் ஹோட்டல் எங்கே இருக்குன்னு தேடிட்டே போகிறேன் ஒரு 2 இட்லி சாப்பிட்றதுக்கு. அப்போ இங்கே வள்ளலார் என்ன சொல்கிறாரு? நாத்திகம் சொல்கின்றவர் தம் நாக்கு முடை நாக்கு. கடவுள் இல்லைன்றவன் என்ன ஊமையனுக்கு சமானன்றார். நாக்கு ருசி கொள்ளுவது நாரிய பின்னாக்குன்றார். நாரிய பின்னாக்குன்னா என்ன? மலம் தின்வதற்கு சமானார். நாரிய பின்னாக்குனா புழுத்தது, நாற்றம் முடிச்சது. புரியுதுங்களாமா? நாரிய பின்னாக்குனா மலம், மலத்தை தின்றதுக்கு சமானன்றாயிடாது. ஏன் அதை சொல்றாருன்னா, ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். உங்கள் வீட்டில் காய்கறிகள் நிறைய வாங்கி வைங்க. ஒரு வாரம் ஆச்சு, அது கெட்டு போவோம். அப்படியே கெட்டு போனால் என்ன ஆகும்? வாடி போயிடும். ஒரு கீரையோ ஏதோ ஒன்று தாவர உணவு போகிற நீங்கள் வீட்டில் வெங்காயம் காய்கறி ஏதோ ஒன்று வாங்கி வைங்க. ஒரு மாதம் நீங்கள் வீட்டை விட்டு போனாலும் அது என்ன ஆகும்? வாடி இருக்கும், கெட்டு போகாது. மாமிசத்தை வச்சுட்டு ஒரு 2 நாள் அப்படியே வெளியே வச்சுட்டு போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வாங்க, என்ன இருக்கும்? அதில் புழு இருக்கும், வீடே நாற்றம் முடிச்சிடும். ஒரு பல்லி, ஒரு பாம்பு, இல்லாட்டி ஒரு தவக்கொலை ஏதாவது ஒன்று வீட்டில் செத்து போயிட்டா என்ன ஆகுது? அந்த நாத்தடிக்கிற பொருள் தானே நம்ம சாப்பிட்றோம். நினைச்சு பாருங்க, ஒரு உயிர் கொன்று அந்த உயிரினுடைய சதையை வீட்டில் வைத்தால் அது வீடு நாற்றடிக்குது. அந்த நாற்றடிக்கக்கூடிய அந்த பொருளை, அந்த மாமிசத்தை, அதுக்கு என்னென்ன போடுறீங்க கூட நாற்றம் வராது இருக்கிறது? பெண்களுக்கு தான் தெரியும். எல்லாம் மசாலா கசாலா மஞ்சள் கிஞ்சல் எல்லாம் போட்டு நல்லா நல்லா கொதிக்க வச்சு என்ன பண்ணுறீங்க? உள்ள அடுப்புறீங்க இல்லைங்களா? அப்போ அந்த நாற்றம் முடித்த வெளியே ஒரு வீட்டில் வச்சிருந்தா நாற்றம் முடிச்சு வீட்டுக்கே நுழைய முடியாது, படுக்க முடியாது. அப்படிப்பட்ட உணவை இந்த வயிற்றுக்குள்ள போட்டா இந்த உடம்பு என்ன ஆகுன்னு நினைச்சுப்பாரு. ஆண்டவர் உங்களை மன்னிப்பாரா? இந்த உடம்பு யார் கொடுத்தது? ஆண்டவர் கொடுத்தது அல்லவா? அப்ப ஆண்டவர் கொடுத்த உடம்பு வந்து அநியாயமான உணவு உள்ள போடலாமா? ஒரு உயிரை கொண்டு உயிரை காப்பாற்றலாமா? உங்க உயிர் தானே. அப்ப உங்க உயிருக்கு இன்னொரு உயிரை கொன்று உயிர் கொண்டு போட்டாக்க ஆண்டவர் வந்து அருளை கொடுப்பாரா? இதைதான் வள்ளலார் கேட்டார். இந்த சன்மார்க்கம் என்பது என்ன? தயவு மார்க்கம்னு பேர் இருக்கு. இது பேர் என்ன? தயவு மார்க்கம். தயவுனா என்ன? எந்த துன்பம் செய்யாதற்கு பேர் தான் தயவு. தயவுடையோர் எல்லோரும் சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர். சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவன யாரு? சன்மார்க்கம் தான் தலைப்பு இன்னைக்கு. சன்மாரிகள்னா யாரு? சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர்கள்னா யாருன்னா, தயவுடையோர்கள் எல்லோரும் சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவரே. அடுத்தது என்ன சொல்றார் வள்ளலாரு? சார்ந்தாதான் அருளை பெற முடியும். அருளுடையோர் எல்லோரும் சன்மார்க்க சங்கத்தை அடைந்தவரே. இங்க சார்ந்தவர், அதுக்கப்புறம் அடையணும். நீங்க சார்ந்தால்தான் அருளை பெற முடியும், அருளை அடைய முடியும். புரியுதுங்களா? அப்ப 2 வழி. நீங்க சன்மார்க்கம் என்ன சொல்லி கொடுக்கிறது என்றால், ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கிறது, உயர்வை சொல்லி கொடுக்கிறது, அன்பை சொல்லி கொடுக்கிறது, கருணையை சொல்லி கொடுக்கிறது, தயவு சொல்லி கொடுக்கிறது, அருளை பெறும் வழியை சொல்லி கொடுக்கிறது. இத்தனையும் சொல்லி கொடுக்கும் மார்க்கத்துக்கு பேர் என்ன? சன்மார்க்கம்னு பேர். அப்ப சன்மார்க்கத்தில் ஜாதிக்கு தகுந்த மாதிரி, மதத்துக்கு தகுந்த மாதிரி, குறிப்பிட்ட எல்லைக்கு தகுந்த மாதிரி ஆளுங்களை அவர் சொல்றாருங்க. எல்லாருக்கும் பொதுவானது. அதனாலதான் இங்க சமரசம் போட்டார். இதுக்கு பேர் என்ன? சமரசம். அங்கே சுத்தம் இருக்கணும், சமரசம் இருக்கணும், சுத்தம் இருக்கணும், சத்தியம் இருக்கணும். அதுக்கு சன்மார்க்கம் என்பது தானா வந்துடும். அப்ப இங்க வருபவர்கள் எப்படிப்பட்டவர்களாக மாற முடியும்? அங்க வந்தா நீங்கள் அசுத்தமானவர்களாக இருந்தாலும் சன்மார்க்க சங்கத்தினுடைய எல்லைக்குள் வந்துவிட்டால் நீ என்ன மாறுவீங்க? சுத்தமாக மாறிவிடுவீர்கள்.
இங்க எதற்காக வள்ளலார் தர்மசாலை ஆரம்பித்தார் என்றால் உங்களை சுத்தமாக்குவதற்கு தான். அசுத்தமானவர்களை சுத்தமாக்குவதற்கு பேர் தான் ஜீவகாருண்யம். அப்ப ஜீவகாருண்யத்தில் 4 பகுதி இருக்கு. அதை படிச்சிருக்கீங்களா? ஜீவகாருண்யத்தில் எத்தனை பாட்டு இருக்கு? மொத்தமா ஜீவகாருண்யம் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்னன்றாரு, அதுக்கு ஒழுக்கன்னு வச்சார். ஜீவ காருண்யம் ஒழுக்கன்னு அதுக்கு பேரு. எல்லாரும் படிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. அப்ப ஜீவகாருண்யத்தில் 4 ஒழுக்கம் இருக்கு. அதுக்கு பேரு ஜீவகாருண்ய ஒழுக்கன்னு பேரு. அதுல ஒன்று, இந்த உடம்பெல்லாம் 4ஆ பிரிச்சார். 4 ஒழுக்கத்தை பிரிக்க வருவார். இந்த உடம்பே 4ஆ பிரிக்கணும் இல்லையா? அப்ப உடம்புல 4ஆ பிரிச்சா என்ன இருக்கு? இந்த உடம்புக்குள்ள அகம், அகப்புறம், புறம், புறப்புறம்னு 4 பகுதி இருக்கு. அப்போ அகம் என்பது ஆன்மா இருக்கிற இடம், அகப்புறம் என்பது ஜீவன் இருக்கக்கூடிய இடம், புறம் என்பது கரணங்கள் இருக்கக்கூடிய இடம், புறப்புறம் என்பது இந்திரியங்கள் இருக்கக்கூடிய இடம். அப்ப இந்திரியங்கள் என்றால் என்ன? கண்ணு, காது, மூக்கு, வாய், மெய் என்று சொல்லக்கூடிய 5 புலன்களுக்கு பேரு இந்திரியங்கள்னு பேரு. இது கண்ணுக்கு தெரியுதா? எல்லாருக்கும் தெரியுது. ஆனா இதை இயக்குவதற்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு 5 உள்ள இருக்கு. அதுக்கு பேர் தான் கரணங்கள்னு பேரு. அப்ப கரணங்கள்னா என்னன்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், உள்ளம். இந்த 5 பாட்டியை இயங்கிறதுக்கு 5 கருவி உள்ள இருக்கு. இது கண்ணுக்கு தெரியும், அது தெரியாது, அது பாடிக்குள்ள இருக்கு. இப்ப இந்த 5 5 பத்தாச்சா? இதுக்கு பேரு இந்த இந்திரியங்களை அடக்குவதற்கு இந்திரிய ஒழுக்கம்னு பேரு, கரணங்களை அடக்குவதற்கு கரண ஒழுக்கம்னு பேரு. மூன்றாவது என்னன்றா ஜீவ ஒழுக்கம். ஜீவன்னா என்ன? உயிர். உயிரை காப்பாற்றுவதற்கு பேரு ஜீவ ஒழுக்கம்னு பேரு. இந்த 3 ஒழுக்கத்தையும் கடைபிடிச்சா என்ன வந்துடும்? ஆன்மா உடம்பு விட்டு பிரியாது, நிரந்தரமா இருக்கும். அதுக்கு பேர் தான் ஆன்ம ஒழுக்கம். இந்த 4 ஒழுக்கம் யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் மரணத்தை வென்று விடுவார்கள். வெரி ஈஸியா சொல்றார் வள்ளலார். அப்ப மரணத்தை வெல்லவர்கள் யாரு? இந்த 4 ஒழுக்கத்தை கடைபிடிப்பவர்கள் மரணத்தை வெல்லக்கூடிய தகுதி உடையவர்கள். இந்த 4 ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கிறதுக்கு பேர் தான் சன்மார்க்க சங்கம். அப்ப சன்மார்க்க சங்கத்தில் 4 ஒழுக்கங்களை கடைபிடிப்பதற்கும் தீயவர்களை நல்லவர்களாக மாற்றுவதற்குண்டான இயக்கத்திற்கு பேர் தான் சன்மார்க்கம். புரியுதா? சன்மார்க்கனா கண்டதெல்லாம் சொல்லிட்டு போறதல்ல. ஒரு மனிதன், ஒரு பெண் தான் எப்படி வாழ வேண்டும் என்பதை வழிவகுத்து தந்தவர் தான் வள்ளலார். இதுல ஒன்றும் கஷ்டமே கிடையாது. நமக்கு ஒழுக்கம்னா என்ன? நம்ம கடைபிடிக்க வேண்டியது. அப்ப கண்ணுன்னா கண்ணு இருக்கு இல்லையா? நமக்கு கண்ணு கொஞ்சமான வேலையை பண்ணோம். புறத்தில் இருக்க இந்திரியங்கள் தானே கண்ணு. இந்திரியங்கள முதல் பார்க்கறது கண்ணு. ஒருத்தர் நீங்க பார்க்கும் போது என்ன சொல்லுவீங்க? கண்ணை பார்த்தாவே சூப்பர். அப்போ ஒரு மனிதனுடைய பார்வையிலே அவன் எப்படிப்பட்டவன் என்பதை அந்த கண்ணு காட்டி கொடுக்கிறது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்போ உள்ள என்ன நினைக்கிறான் என்பதை அவனுடைய கண் பார்வையிலே கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்னாடி அவன் பார்க்கும்போது அவன் என்னென்னத்தை பார்க்கறான்னு அவன் கண்ணு பார்த்தாவே அவன் 1ஆம் நம்பர் ஃப்ராடுன்னு தெரிஞ்சிடலாம். புரியுதுங்களா? அப்போ கண்ணு என்பது ரொம்ப முக்கியம். அதான் வள்ளலார் இந்திரிய ஒழுக்கத்தில் என்ன சொல்றாரு? ஒரு கண்ணை முதல்ல நீங்க எதை பார்க்கணும், எதை பார்க்க, அதுக்கு பேர் ஒழுக்கம். குரூரமாக பாராதிருத்தல் எழுதுறாரு. ஒருத்தனை பார்க்கும் போதே பார்த்தா கொடுமையா பார்ப்பான், குறவனாட்டம் பார்ப்பான், அடிக்கிற மாதிரி பார்ப்பான், பயப்படுற மாதிரி பார்ப்பான். இதுக்கு பேர்லாம் என்ன? கண்ணுல அவ்வளவு விஷயம் இருக்கு. அப்ப கண் பார்வையிலே ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா என்பதை புரிந்து கொள்ளக்கூடியது அந்த இந்திரிய ஒழுக்கத்தினுடைய முதல் பகுதி இல்லைங்களா? அப்ப கண்ணுக்கு அடுத்ததுன்னா காது. காது என்னன்னா கேட்குது, நல்லதையும் கேட்குது, கெட்டதையும் கேட்குது. இது கேட்கறது பூரா எங்க போஸ்டாரோ அதேதான். இப்போ முதல் சொன்ன 2 ஃபைல், தலையினுடைய சிறபாக சிரசில் 2 ஃபைல் இருக்கு. அது ஒரு ஃபைல் சிறுமூளை, இன்னொரு ஃபைல் பெருமூளை. நீங்க இந்த இந்திரிய ஒழுக்கத்தில் என்னென்ன செய்யறீங்களோ அது பூரா அங்கதான் போய் பதிவாகும். அதே மாதிரிதான் கரண ஒழுக்கம். சொன்னா நேரம் ஒன்றும். கரண ஒழுக்கம் என்பது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இப்போ ஒரு சிம்பிள் சார். இப்போ கண்ணு பார்க்குதுன்னு வச்சுக்க, கண்ணு தானா பார்க்காது. நீ பெண்கள்லாம் நிறைய இருங்க, நீங்களாம் சிந்திக்கணும். பெண்கள் தெரிஞ்சுட்டா சன்மார்க்கம் ஈஸியாக வந்துடுங்க.
ஒரு குடும்பத்திலையும் பெண்கள் வந்தாவே சன்மார்க்கம் தானா வளரும். அப்போ இப்ப என்ன சொல்ல வந்த, ஒரு கண்ணு பார்க்குதுன்னா கண்ணு பார்க்குவதற்கு மூலம் எது தெரியுமா? மனம்தான். கண்ணு வந்து ஒரு கருவி. அந்த கருவியை இயக்குவதற்குள்ள என்ன இருக்கு? கரணங்கள் இருக்கு. கரணங்கள்ல இருக்கக்கூடிய முதல் பகுதி எது? மனம். மனம் எப்படி நினைக்குதோ அதுக்கு தகுந்த தான் கண்ணு பார்ப்போம். மனம் எப்படி உள்ள நினைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் புறப்பார்வை இருக்கும். அதனாலதான் இந்திரி ஒழுக்கத்தில் என்ன வள்ளலார் சொன்னார்? வள்ளலாரு மரணம் என்பது ஒரு பேய் குரங்குன்னாரு. மனம் என்பது என்ன? பேய். குரங்குன்னா குரங்குன்றது எல்லாருக்கும் தெரியும், தாய் தாய் போறது. பேய் குரங்குன்னா பேய் பிடிச்ச குரங்கு எப்படி போவோம்? அது எங்க பக்கம் போகுதுன்னு கூட தெரியாது, கண்டபடி போவோம், கண்டபடி தாவும். அதுபோலதான் மனம் என்பது ஒரு பேய் குரங்கு. இந்த மனமாகப்பட்டது ஒரு நிலையில் இருக்காது, அது தாவிக்கொண்டே இருக்கும். அது பேய் பிடித்த குரங்கு போல இந்த மனம்னார். அப்ப மனதை கட்டுப்படுத்துவதற்கு என்ன பண்ணணும் நீங்க? நீங்க இப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா கவனிங்க. இப்போ மனதை கட்டுப்படுத்துறதுக்கு எத்தனையோ சென்டர் நாட்டில் இருக்கு. நான் யாரையும் குறை சொல்லலை. யோகா பயிற்சி இருக்கு, தியான பயிற்சி இருக்கு, இல்ல பயிற்சி நிறைய இருக்கா. யோகா பயிற்சி இருக்கு, தியான பயிற்சி இருக்கு, இன்னும் எக்கச்சக்கமான பயிற்சிலாம் வச்சிருக்காங்கல்ல. ராஜயோக பயிற்சி இருக்கு, குண்டலினி யோக பயிற்சி இருக்கு, காயகல்ப பயிற்சி இருக்கு, ஈஷா யோக பயிற்சி இருக்கு, எத்தனையோ பயிற்சிகள் உலகம் முழுவதும் இருக்கு. ஆனா இதுல மனம் அடங்குமா என்றால் அடங்காது. எத்தனை அதெல்லாம் சொல்லலாம் சொல்வார். ஊசியின் மேல் கால் ஊன்றி 1 கோடி காலம் தவம் செய்யணும் காண்பது அரிதாம் கடவுளாகி. நீ கோடிக்கணக்கான ஆண்டுகளாக ஊசி வச்செல்லாம் தவம் செய்வாங்க தெரியுமா? ஊசி மேல காலை வச்சுக்கிட்டு தவம் செய்யுது. ஊசி குத்தனா கூட தெரியாதான், அந்த அளவுக்கு தவம் செய்யறது. அத வள்ளலார் சொல்றாரு, ஊசியின் மேல் கால் ஊன்றி 1 கோடி காலம் தவம் செய்யணும் காண்பது அரிதாம் கடவுளாகி. அப்ப மனம் என்பதை எப்போ அடக்க முடியும் என்றால் தியானத்தினால் அடக்க முடியாது, யோகத்தினால் அடக்க முடியாது, தவத்தினால் அடக்க முடியாது, வழிபாட்டினால் அடக்க முடியாது. இந்த மனதை எங்க கொண்டு வைக்கணும்? உங்க உடம்பில் இருக்கக்கூடிய சிற்றவையின் கண் மனதை செலுத்துங்கன்னு போட்டார். எங்க மனத்தை கொண்டு வைக்கணும்? வெளியில் இருக்கிற உங்க உடம்புக்குள்ள ஆன்மா இருக்கிற இடம். ஆன்மா இருக்கிற இடத்துல சிற்றவை இருக்கு. அதுக்கு ஆன்மா இருக்கிற இடத்துக்கு பேரு சிற்றவை. அப்ப சிற்றவை நடத்தை தெரிந்து துதிங்கன்னு. அது தெரியாம துதிச்சாலும் வேஸ்ட். இப்ப நம்ம சன்மார்க்கத்துல எக்கச்சக்கமான தவம் சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா? ஆளாளுக்கு ஒரு தவம் இருக்கும் இல்லைங்களா? ஆனா வள்ளலார் சொல்றாரு, குறித்து உரைக்கின்றேன் இதனை கேள்வின் இங்கே வம்மின் கோடுமன குரங்காலே நாணுகின்ற உலகி விரித்த உம்மால் ஒரு பயனும் வேண்டுகிறேன் எனது மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாகி பொறித்த மதம் சமயம் எல்லாம் பொய் பொய்யே அவற்றில் புகுதாதி செரித்திடு சிற்றவை நடத்தை தெரிந்து துதித்திடுவின் சித்தியலாம் இத்தினமே சத்தியம் சேர்ந்திடுமே. எங்க துதிக்க சொல்றாரு? சிற்றவை நடத்தை. சிற்றவை என்பது என்ன? ஆன்மா இருக்கிற இடம். மனதை எங்க கொண்டு போய்? புறத்தில் செல்லக்கூடிய மனத்தை அகத்தில் ஆன்மாவை செலுத்தின ஆன்மாவை தொடர்பு கொண்டால் மட்டும்தான் மனம் அடங்கும், இல்லாட்டி அடங்காது. மன அடக்கதற்கு வள்ளலார் சொன்ன வழிதான் உலகத்திலேயே சிறந்த வழி. நீங்கள் இந்த மனதை வெளியில் செல்ல விட்டாமல் ஆன்மாவில் இருக்க உடம்பில் இருக்கக்கூடிய சிற்றவை அங்கம் என்ற இடத்திலே ஆன்மா இருக்கிறது, அந்த ஆன்மாவை தொடர்பு கொள்ளணும்னு சொன்னார். சரி சார், ஆன்மா நம்ம கண்ணுக்கு தெரியாது. இவங்கெல்லாம் ஆன்மீகவாதி நிறைய இருக்குறீங்க. கண்ணுக்கு தெரியாத ஆன்மாவை எப்படி தொடர்பு கொள்வீங்க? ஆன்மாவை கண்ணுக்கு தெரியுதா உங்களுக்கு? ஆன்மா உடம்புல தான் இருக்கு. ஆன்மாவை யாராவது பார்த்துருக்கீங்களா? இல்ல. ஆன்மா இருக்கு. ஆன்மா இருக்கக்கூடிய ஆன்மா இருக்கிற இடத்தை தொடர்பு கொள்ள முடியும்னா தெரிஞ்சாதான் தொடர்பு கொள்ள முடியும். அப்ப தெரியாது. இதுக்கு தான் என்ன பண்ணாரு தெரியுமா வள்ளலாரு? பயிற்சி கொடுக்கிறாரு. பயிற்சி கொடுக்கிறாரு. முதல் புறத்தில் நீங்கள் பயிற்சி எடுத்தால் அகத்தில் தானா போயிடுன்ட்டார். அப்ப புறத்துல என்ன பண்ண சொன்னாரு? சத்திய ஞான சபை என்ன கட்டினாரு? என்ன வச்சிருக்காங்க?
ஒளி. அதுக்கு பேர் என்ன? ஒளி. அப்ப அந்த ஒளியை நீங்கள் புறத்தில் வைத்து வழிபாடு செய்து பழகணும்னார். அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணோம்? தகர கண்ணாடி விளக்கு வைத்தல் வேண்டும்னார். ஒரு வீட்டில் என்ன இருக்கணும்? விளக்கு இருக்கணும். அந்த விளக்குக்குள்ள என்ன இருக்கணும்? தீபம் இருக்கணும். அந்த தீபத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய கண்களை அங்க கொண்டு போய் செலுத்துங்க. இன்னொரு விஷயம், கண் போற இடத்துல தான் மனம் போகும், மனம் போற இடத்துல தான் கண்ணு போகும். இது ஒரு தெரியுமா உங்களுக்கு இந்த ரகசியம்? உங்க மனம் எங்க போதோ கண்ணு ஆட்டோமேட்டிக்கா போயிடும், கண்ணு எங்க போதோ மனம் எங்க போயிடும். இதுக்கு அதுக்கு ரெண்டு லிங்க் இருக்கு. நீங்க மனதை ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு கண்ணை இடத்துல வைக்க முடியாது. நீங்க என்ன பார்த்தீங்கன்னா உடனே உங்க மனம் என்கிட்ட வந்துடும். அப்ப கண்ணு எங்க போதோ மனம் அங்க போகும். அதனால புறத்துல என்ன பண்ணார் வள்ளலாரு? ஒளி வழிபாடுன்னு கொண்டு வந்தாரு. ஏன் ஒளி வழிபாட்டை கொண்டு வந்தாரு? ஆன்மா ஒளியாக இருக்கிறது, கடவுள் ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளியை தொடர்பு கொள்வதற்கு நீங்கள் முதல் பயிற்சி புறத்தில் பயிற்சி பண்ணுங்க. சித்தி விழாக திருமாளிகள் வள்ளல் பெருமான் சித்தி பெறுகின்ற பொழுது தான் உள்ளே வைத்திருந்த விளக்கை வெளிப்புறத்தில் எடுத்து வைத்து, இப்பொழுது ஆண்டவர் தீப முன்னிலையில் விளங்குவதாக பாவனை செய்யுங்கள். சத்தியஞான சபை கூட அது பாவனை, இயற்கை உண்மை அல்ல. அது பேர் இயற்கை விளக்குன்னு பேர். நீங்க தினம் போது ஜோதி தரிசனம் பாக்குறீங்களா? ஏன் பாக்குறீங்க? பயிற்சி தான் அது. அப்ப உங்க வீட்டுல நீங்க விளக்கை ஏற்றி வச்சுட்டு என்ன பண்ணணும்? ஒரு 4 அடி தூரம் ஒரு விளக்க வச்சிருங்க. முன்னாடி உட்காந்துருங்க. கீழே வந்து வெறும் விருப்பில் தரையில் உட்காரக்கூடாது. ஒரு சின்ன ஒரு துண்டோ கண்டோ போட்டுங்க. ஒரு 4:30 மணிக்கு எழுந்துருங்க. ஏன் 4:30 மணிக்கு எழுந்திருக்கணும்? அதுக்கு ஒரு காரணம். அந்த நேரத்தில் என்ன வரும்? அமுத காற்று பூமியை நோக்கி வரும். அதுக்கு முன்னாடி பல்லாயிரம் பல கோடி மைலுக்கு மேல இருக்கக்கூடிய அமுத காற்று பகல் நேரத்தில் மேல் நோக்கி போயிடும். ஆனா காலையில் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்வதற்காக 4:30 to 6 பூமியை நோக்கி அமுத காற்று வரும். உலகத்துல எத்தனை காற்று இருக்குதுன்னா அமுதக்காற்று, பூதக்காற்று, விஷாற்று, உஷ்ணக்காற்று, 4 விதமான காற்று கலந்து இருக்கு. அமுதக்காற்று, உஷ்ணக்காற்று, பூதக்காற்று, விஷக்காற்று, 4 விதமான காற்று. இப்ப நம்ம சுவாசிக்கிறது அமுதக்காற்று. ஏகதேசம் 101%. 99% எதை காற்றை சுவாசிக்கிறோம்? இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய காற்றை தான் சுவாசிக்கிறோம். அதனால வள்ளலார் என்ன சொல்றாரு? காலையில 4 to 6 எழுந்துச்சு வீட்டில் உட்காந்துக்குங்க. ஒரு சின்ன லைட்டை போட்டுருங்க, மேலே விளக்கை எடுத்து வச்சிருங்க. முன்னாடி ஒரு 4 அடிக்கு தள்ளி உட்காருங்க. அந்த விளக்கை இடைவிடாது உங்களுடைய பார்வையை அங்கே கொண்டு போங்க. அப்போ அந்த விளக்கில் கொண்டு உங்கள் பார்வையை கொண்டு போகுது என்னாவது மனம் அங்கே தானாக போயிடும். அப்போ அந்த ஒளிக்கும் உங்கள் கண்ணுக்கும் மனதுக்கு ஒரு லிங்க் கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ இந்த உடம்பில் முதல் 4 சொன்னல, இந்திரியத்தில் கண்ணு, கரணத்தில் மனம், ஜீவன் என்ற உயிர் என்பது ஜீவன், அதுக்கப்புறம் ஆன்மா. இந்த 4 ஒளித்தன்மை உடையது. கடவுளும் ஒளித்தன்மை உடையவர். அப்போ நீங்க அந்த தீபத்தை காலையில தொடர்பு வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது என்ன ஆகும்? கண்ணில் பதிவானது மனதில் பதிவாகும், மனதில் பதிவானது ஜீவனில் பதிவாகும், ஜீவனில் பதிவானது ஆன்மாவில் பதிவாகும், ஆன்மாவில் பதிவானது ஆண்டவரிடத்துல பதிவாகும். வெரி சிம்பிள். இதை தெரிஞ்சுக்காம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இன்னைக்கு 2000 3000 கட்டிட்டு யார் யார் என்னென்ன சொல்றாங்களோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். கடைசியில் நமக்கு என்ன வருது? மரணம் வரும், மூச்சடிப்பு வரும். இதைத்தான் வள்ளலார் தெளிவா சொன்னாரு. மனதை அடக்குவதற்கு தீப வழிபாடு முக்கியம். அதுக்கு பேர்னா ஒளி வழிபாடு. ஏன்னா அதுக்குன்னு சொல்றாரு. தினமும் அகவல் படிக்கிறீங்களா? நீங்களும் அகவல் படிக்கிற குறிப்பு நிறைய இருக்குங்க.